ஓகே, நான் பேச கேக்குதப்போ? எஸ் சார். கேக்குது சார். சரி. 1833 இப்ப நான் 1833 இருக்குமா, அந்த திறந்த வெளி போட்டித் தேர்வுன்னு ஒரு கான்செப்ட், அதாவது போட்டித் தேர்வு வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரோ பண்றாங்க. கேக்குதானே? அந்த போட்டித் தேர்வை யாரு ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு ஏத்துக்கல? அந்த இயக்குனர்கள். இயக்குனர் பாத்தீங்களா சார்? இயக்குனர்கள் ஏத்துக்கல. இதே விஷயத்த நம்ம புக்ல என்னவா படிப்போம்னா, அந்த போட்டித் தேர்வுல யார் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்னா, ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த போட்டித் தேர்வை எழுத முடியும். அதனால இந்த போட்டித் தேர்வு நியமன போட்டித் தேர்வுன்னு அழைக்கப்படும் சொல்லி நம்ம 8வது புக்ல படிப்போம். ஓகேவா சார்? 12th புக்ல 21 வயசுல இருந்து 19 வயசா குறைப்பாங்களா சார்? ஆமா. இதுல குறைக்க மாட்டாங்கல்ல. அது வந்து அந்த 60 காலகட்டத்தில் குறைப்பாங்க சார். 1860 65ல. ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த போட்டித் தேர்வுன்னு ஒண்ணு அறிமுகப்படுத்துறோம். அந்த போட்டித் தேர்வுக்கு ஏஜ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அந்த போட்டித் தேர்வுக்கு ஏஜ் 21 இருக்கு சார். நிறைய பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஏஜ் குறைச்சிடுவாங்க சார் டக்குன்னு. அது பின்னாடி 21ன்னு சொல்லி ஏஜ் மட்டும் அலோவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த போட்டித் தேர்வு எங்கதான் நடக்கும்னா லண்டன்ல மட்டும்தான் நடக்கும். அதான் இந்த போட்டித் தேர்வு. சரிங்களா? இன்னும் இங்க இது பண்ணல. இது வந்து அந்த விதி வந்து நிராகரிக்கப்பட்டது. சரி, அடுத்தது 1853 சாசன சட்டம். 1893 மற்றும் 53க்கு இடையில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பட்டய சட்டங்களின் தொடரில் எது கடைசி பட்டய சட்டம்? 1853 படுத்தி. ஓகே, இது கடைசியாக இருந்தது. இது ஒரு குறிப்பிடத்தக்க அரசியலமைப்பு அடையாளம். ஏன்னா அந்த 4 வருஷத்துல என்ன வந்தோம்னா பெருங்கிழச்சி வந்துரும். இச்சட்டத்தின் அம்சங்கள் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை இது முதல் முறையாக பிரித்தது. இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா விட்டுருந்தேன். 1833 சட்டத்துல என்ன பண்ணோம்? 1833 சட்டத்துல என்ன சொல்லி சட்டம்? பம்பாய் மாகாணமோ எந்த மாகாணமோ, சென்னை மாகாணமோ சட்டமன்ற அதிகாரம் இயந்திர சார். ஓகே, நான் மட்டும்தான் சட்டம் ஏற்றுவேன். கவர்னர் குழு மட்டும்தான் சட்டம் ஏற்றும். அப்போ சட்டம் ஏற்றுவதற்காக முதலில் ஒரு உறுப்பினரை சேர்த்துறாங்க. சட்டம் ஏற்றும் அதிகாரியா ஒருத்தரை சேர்த்துறாங்க. அவரு தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு? மெக்காலே. மெக்காலே பிரபு. ஓகேங்களா? சட்டம் ஏற்றும் அதிகாரியா வந்தவர் யாரு? மெக்காலே பிரபு. ஓகே, அப்போ அந்த சமயத்துல இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த மெக்காலே பிரபு 1834 என்ன வந்துட்டாரு? சட்டமேற்றம் அதிகாரியா வந்துட்டாரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கல்வி வந்து என்ன பண்ணணும்? இந்தியாவில வந்து கல்வி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டோம். அந்த கல்வி கிழக்கிந்திய, அதாவது இந்திய மொழியில இருக்கணுமா, இந்திய கல்வியை கொடுக்கணுமா, அதாவது கீழே கல்வின்னு சொல்லுவாங்க. கீழைனா கிழக்கு சைடு நம்ம பக்கம் இருக்கக்கூடிய கல்வி, அல்லது மேற்கத்திய கல்வியை கொடுக்கணும்னு ஒரு போட்டி நடக்குது. அதுக்காக 2 குழு உருவாக்கி இருப்பாங்க. அந்த குழுக்கள் சொன்னோம், கிழக்கிந்திய குழு சொன்னோம், கீழே கல்விக்குழு சொன்னோம். நம்ம இந்தியர்கள் வந்து படிக்கல, அவங்களுக்கு வந்து புதுசா கல்வி கொடுத்தா வேற கல்வி கொடுத்தா வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த கல்வி தான் கொடுக்கணும்? இங்க இருக்கிற கல்வியை தான் கொடுக்கணும்னு சொல்லுவோம். அப்ப மெக்காலே பிரபு ஒன்று சொல்லுவாரு, கிழக்கிந்திய கல்வி இந்தியாவோட ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியை தூக்கிட்டு போய் நான் எங்க வச்சிருவேன்? ஐரோப்பியாவில இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துல ஒரு அலமாரியில வச்சிருவேன். நான் சொல்றது புரியுங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் மெக்காலே வந்து திருக்குறளையோ தொல்காப்பியத்திலோ படிச்சுக்க மாட்டாரு. அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, இந்த புராணங்கள், சமஸ்கிருத அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, சாதி மத வேற்றுப்பாடுகள், இந்த வர்ணாசிரம முறை, அதையெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவில் உள்ள கல்வியை தூக்கிட்டு போய் நான் எங்க வச்சிருவேன்? ஐரோப்பாவில இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியில, அதுவும் ஒரு அந்த இது சொல்லுங்க, ஒரு ஸ்லாப்ல வச்சுட்டு போயிடுவேன், ரேக்ல வச்சுட்டுவேன் அப்படின்னு சிறுமைப்படுத்துறாரு. அப்போ அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. அதை சிறுமைப்படுத்துவாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாரு, ரத்தத்தாலும் நிறத்தாலும் இந்தியனா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மேற்கத்திய கல்வியை கொடுப்பதன் மூலியமா நவீன ஆங்கிலேய கல்வி பெற்ற நவீன இந்தியனை என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அன்னைக்கு சொன்னவர் தான் இன்னைக்கு நாம. நான் சொல்றது புரியுதா? அன்னைக்கு அவர் சொன்னதான். நீங்க வெறும் அவர் இங்கிலீஷ் அறிமுகப்படுத்துறது கிடையாது. நல்லா புரியுது. இந்த போட்டி வந்து ஆங்கில வழி கல்வின்றது கிடையாது, மேற்கத்திய கல்வி. மேற்கத்திய கல்வின்றது வேற, ஆங்கிலம் மொழிதான் ஆங்கிலம். மூளை ரத்தத்தாலும் மூளை கட்டி வந்து ஆங்கிலேயா இருக்கும்னு பார்த்தோம். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுங்க. அவரு ஆங்கில வழி கல்வி கொடுப்பேன்னு சொல்ல வரல. அவர் சொல்ற பாயிண்ட் நல்லா புரியுதா? கிழக்கித்திய கல்வி. நம்ம சைடு இருந்த கல்வி என்ன? இந்த வேதங்கள். நான் சொல்றது இந்த வேதம், மதம், சாதி அடிப்படையில குலக்கல்வி, இந்த அடிப்படையில பண்றதுதான் நம்மளோட கல்வி. அவரு சொல்ற கல்வி என்னன்னா மேற்கத்திய கல்வி, அதாவது தத்துவம், அறிவியல், சயின்ஸ் ஒண்ணு எங்க என்ட்ரி ஆகுது, அதுலதான் அவர் சொல்றது. இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் கொண்ட மேற்கத்திய கல்வியை நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கல்வியோட லாங்குவேஜ் என்னன்னு சொல்றாரு?
ஆட்சி மொழியாகும் கல்வி. அப்போ ஒரு சட்டம் போறாரு வில்லியம் பெண்டிங், கல்வி அரசியல் அதான் சொல்ல ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் எதுதான் இருக்கணும்? ஆங்கிலம் தான் இருக்கணும்னு சொல்லி 1835 சட்டம் போடுறாரு. ஓகே, ஆங்கிலம் கல்வி ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆங்கிலம் தான் இருக்கணும்னு போடப்பட்ட சட்டம் எப்போ? 1835. ஓகேங்களா? ஓகே, மனப்பாடம் பண்றது ஒண்ணும் இல்ல, கான்செப்ட் பண்ணுங்க. அடுத்தது 1853 சாசன சட்டம், 1790 கடைசி சாசன சட்டம். ஓகேங்களா? இது என்னென்ன சொல்லுறான், கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் சட்டம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை இது முதல் முறையாக பிரித்தது. என்ன பண்ணுது? சட்டமன்றம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை தனித்தனியா பிரிக்குது. சட்டமன்ற தனி, நிர்வாக செயல்பாடுகள் தனி. சரிங்களா? சட்டமன்ற கவுன்சிலர்கள் என்று அழைக்கப்படும் 6 புதிய உறுப்பினர்களை அவையில் சேர்க்க இது வழிது. சட்டமன்ற கவுன்சிலர்கள் அப்படின்னு சொல்லி என்ன சட்டமன்றத்தையும் நிர்வாகத்தையும் என்ன பண்ணிச்சு நம்ம பார்த்தோம். அதுல ஆல்ரெடி 4 பேர் இருந்தானா, நான் ஒரு 5வது ஆளா 4வது ஆளா மெக்காலே பிரபு வந்து சட்டமேற்ற மதியார சேர்த்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சட்டமேற்றத்துக்கு ஒரு தனியாகவும் ஒன்னா இருந்த டீமை சட்டமேற்றத்துக்கு தனியாகவும் இன்னொன்னு என்னது நிர்வாகிகளுக்கு தனியாகவும் பிரிக்குது. அந்த சட்டமேற்றத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 புதிய உறுப்பினர்களை அவையில் சேர்க்க வலியுறுத்தது. வேறு வார்த்தையில் கூறுவதனால் இது ஒரு தனி கவர்னர் ஜெனரலின் சட்டமன்ற குழுவை நிறுவியது. புரியுதா? சட்டமேற்றத்துக்கு மட்டும் ஒரு தனி குழுவை உருவாக்கிடுச்சு. இது இந்திய மத்திய சட்ட மேலவைன்னு தெரிவிப்படும். நான் சொன்னேன் இல்லையா, என்ன கான்செப்ட் பிறகுதுங்க? ஆல்ரெடி மத்திய அரசு ஒரு கான்செப்ட் பிறந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுது? அவை என்ன பண்ணுது? அவையை என்ன பண்ணுது? 2ஆ பிரிக்குது. ஒரு அவை என்னவா பிரிக்குது? சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர். இவங்களோட வேலை என்ன? ஓகே. இன்னொன்னு இந்த பக்கம் நிர்வாக கவுன்சில். ஓகேங்களா? நிர்வாக குழு. ஓகே, இவன் என்ன சட்டம் போடுறானோ அந்த சட்டத்தை தான் இவன் செயல்படுத்தணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? இவன் என்ன சட்டம் போடுறானோ அதான் யாரு நிர்வாகம் செய்யணும்? இவன் நிர்வகிக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மேலவைன்னு ஒண்ணு சொல்றோமா, சட்ட மேலவைன்னு ஒண்ணு சொல்றோமா, நம்ம பாராளுமன்றம் சட்ட மேலவை. அந்த கான்செப்ட் எங்க பிறகுது? இங்கதான் பிறகுது. ஓகேவா? இந்த சட்டத்தின் மூலியமா தான் பிறகுது. இது இந்திய சட்ட மேலவை என்று அறியப்பட்டது. ஓகேங்களா? யாருக்கு பவர் அதிகம்? சட்ட மேலவைக்கா இல்ல இன்னைக்கு கான்செப்ட் படி, இன்னைக்கு இந்த கான்செப்ட் படி. ஓகேவா? இந்த கான்செப்ட் படி சட்டப்பேரவை அதிகம். அன்னைக்கு சட்டப்பேரவை இல்ல, மேலவை தான். ஒரே கான்செப்ட் தான், மேலவை. ஓகேவா? கவுன்சிலின் இந்த சட்டமன்ற பிரிவு ஒரு மினி பாராளுமன்றமா செயல்படும். ஆமா தானே? ஏன்னா 2ஆ பிரிச்சிட்டாங்க, நிர்வாகம் தனியா சட்டமன்றம் தனியான்னு பிரிச்சிட்டான். அப்ப இது ஒரு எப்படி இருக்கு? ஒரு மினி பாராளுமன்றம் மாதிரி செயல்படுத்தா? கரெக்ட் தானே? செயல்படுது. கேளுங்க சார். அந்த மாண்டெஸ்கியூன்னு சொல்லிட்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்களே சார், அதிகார பகிர்வு. அது எப்படி சார் 3 ஒண்ணா சேர்ந்துட்டு அப்ப பிரிச்சிருப்பாங்களா? அது எப்படி சார்? அது இப்ப பிரிஞ்சிருச்சு. இப்ப வந்து லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிஞ்சிருச்சுல சார், அதுவும் அதே மீனிங் தானே சார்? ஆர்டிகல் 50 அப்ப அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு சொல்லிட்டு பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல சார்? ஆமா. அது எப்படி சார் திரும்பி ஒண்ணா சேர்ந்துருமா சார் இந்த லெஜிஸ்லேட்டிவும் அட்மினிஸ்ட்ரேஷனும்? இல்ல இப்போ இது வந்து யாரோட ஆட்சி காலத்துல வந்ததுன்னா, ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல வந்தது தானே. இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்ததுதான். சட்டம் மன்றம்ன்றதே இன்னும் முழுசா உருவாகல. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா தனியா எதுவும் பண்ண கிடையாது. இன்னைக்கு வந்து சட்டம், இது சட்ட மேலவை. அதாவது அன்னைக்கு ஆளுநர் பிளஸ் 1 பார்த்தோம் இல்லையா, அவங்க குடியரசுத் தலைவர். இன்னைக்கு அந்த அமைப்பு என்னவா இருக்குன்னா குடியரசுத் தலைவர்னு சொல்றோம். அதோட பிறப்பிடம் தான் இது. சட்டமன்றமும் நிர்வாகமும் பிரிக்கக்கூடிய ஒரு பிறப்பிடமா தான் இது இருக்கு. ஓகேங்களா? இது அதிகாரப்பூர்வமா பிரிஞ்சது. ஆமா, இப்ப அதிகாரப்பூர்வமா பிரிஞ்சதுதான் நம்ம அந்த ஆர்டிகல் 50, அப்புறம் அந்த மாண்டெஸ்கியூவோட அதிகார கோட்பாடு, அது எல்லாமே. சரிங்களா? ஓகேவா? ஹலோ, சொல்லு. தள்ளு துறை, கதவை தள்ளு, கதவை தட்டு. ஓகே, பாராளுமன்றம் கதவை தட்டு திறத்துரு. தொடர்ந்துதானே இருக்குது. அடுத்தது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் அதே நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா? பிரிட்டிஷ் பாராளுமன்றம் எப்படி இருக்குமோ அதே நடைமுறை வந்து இது ஏற்றுக்கொண்டது. எனவே சட்டம் முதன்முறையாக அரசாங்கத்தின் தனி சிறப்பு செயல்பாடாக கருதப்பட்டது. சிறப்பு இயந்திரங்கள் மற்றும் சிறப்பு செயல்முறை தேவைப்படுது. சட்டம்ன்றது ஒரு தனி கான்செப்டா பிறகுது. சட்டம் மற்றும் அதிகாரம்ன்றது மட்டும் என்ன பிறகுது? ஒரு தனி கான்செப்டா பிறகுது. இந்த இதுல அரசு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் திறந்த போட்டி முறையை அறிமுறை. நம்ம சொன்ன திறந்த வெளி போட்டி தேர்வு எங்க வந்துச்சு? இங்கதான் வருது. திறந்த வெளி போட்டி நடைமுறைப்பட்டது. அதிகாரப்பூர்வமா சொல்றது இங்கதான். அத வந்து அந்த விதியை யார் ஏத்துக்கலன்னா இயக்குனர் குழு ஏத்துக்கல. அதை இங்கதான் சொல்றாங்க. மேலும் இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா,
இதையும் உடன்படிக்கை செய்யப்பட்ட சிவில் சர்வீஸ் 3 இந்தியர்களுக்கும் திறக்கப்பட்டது. அதன்படி மெக்காலே குழு இந்திய சிவில் சர்வீஸ் குழு 1857 நியமிக்கப்பட்டது. இது என்ன சொல்றா, இந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட சிவில் சர்வீஸ் 3 இந்தியர்களுக்கும் திறக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க, உடன்படிக்கை செய்யப்பட்ட சிவில் சர்வீஸ் 3 அன்னைக்கு இருந்தது. அந்த இதுதானே 3, எது 3 சொல்லுவோம் நம்ம படிப்போம் இல்லையா? 3 எது ஆட்சி பணி, ஆட்சி பணி, இன்னொன்னு ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்னொன்னு வந்து ஃபாரஸ்ட் சொல்லுமா. ஃபாரஸ்ட் மட்டும் தான் சுதந்திரம் அடைஞ்சது பின்னாடி நமக்கு வரும். அதுக்கு முன்னாடி என்ன, ஆமா ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்ன சொல்றான், ஏதோ 3 மொத்தம் இந்திய செய்யப்பட்ட இந்திய குடிமை பணின்னு இருக்கு சார் ஃபர்ஸ்ட். அந்த இந்திய குடிமை பணி 3 யாருக்கு திறக்கப்பட்டது? இந்தியர்களுக்கு திறக்கப்பட்டது இந்த போட்டி தேர்வு மூலியமா. அதன்படி மெக்காலே குழு இந்திய சிவில் சர்வீஸ் குழு யாரு? மெக்காலே குழு 1854 நியமிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்ப எப்போ போடுறாங்க மெக்காலே குழு? எப்போ இருக்கும்? சிவில் சர்வீஸ்க்கும் ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு மெக்காலே குழு 1854 நியமிக்கப்பட்டது. இது நிறுவனத்தின் ஆட்சியை விரிவுபடுத்தியது மற்றும் பிரிட்டிஷ் கிதத்தின் நம்பிக்கையின் பேரில் இந்திய பகுதியிலே உடமையாக வைத்திருக்க அனுமதித்தது. ஆனால் முந்தைய சாசனங்களை போலன்றி எந்த குறிப்பிட்ட காலத்தையும் இது வரையறுக்கப்படல. என்னது, அந்த 20 வருஷத்துல இது வரையறுக்கல. பாராளுமன்றம் விரும்பும் எந்த நேரத்திலும் நிறுவனத்தின் ஆட்சியை முடிவு கொள்ளலாம் என்பதற்கு இது ஒரு தெளிவான அறிகுறி. ஓகே, முதல் முறையாக இந்திய சட்டசபையில் உள்ளூர் பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுது. என்ன பண்ணுது இது? முதல் முறையாக நோட் பண்ணுங்க, முதல் முறையாக மத்திய சட்டசபையில், சட்டமேற்ற ஒரு அமைப்பு பார்த்துட்டோமா, அந்த சட்டசபையில உள்ளூர் பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்துது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்தியர்களுக்கு இடம் கொடுக்குது. இந்தியர்களுக்கு சட்டசபையில என்ன பண்ணுது? இடம் கொடுக்குது. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் யாரு சட்டம் போடுறது? பேக்ல பாருங்க, கவர்னர் ஜெனரல் யார் அது பேசுறது அப்படியே ரிப்பீட் ஆகுது சார். அவங்க மைக் ஆன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கும் தெரியாதுப்பா. ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, முதல் முறையாக இந்திய மத்திய சட்டசபையில் உள்ளூர் பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்துது. கவர்னர் ஜெனரல் கவுன்சிலின் 6 புதிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி என்ன பண்ணுச்சு? சட்டமேற்றம் கவுன்சில் 6 புதிய உறுப்பினர்களை சேர்த்துச்சா? அந்த 6 உறுப்பினர்கள்ல 4 உறுப்பினர்கள் மதராஸ், பம்பாய், வங்காளம் மற்றும் ஆக்ராவின் உள்ளூர் அரசாங்களால் நியமித்தார். அப்ப எத்தனை பேரு? மொத்தம் 6 பேரை இந்த சட்டம் சொல்லுது. 6 பேரை என்ன பண்ணோம்? சட்டமேற்றத்துக்காக உருவாக்கி இருக்கு இல்லையா? அந்த 6 பேர்ல 4 பேர் யாரு? ஒண்ணு பம்பாய், மதராஸ், பம்பாய், வங்காளம் 3 சொல்லிடுமா? எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆக்ரா. மொத்தம் ஆமா, இந்த 4 அரசாங்கத்தோட உறுப்பினர்களை வந்து நியமிச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்தியர்களை வந்து நல்லா கவனிக்கணும். இந்தியர்களை சட்டம் இயற்றும் அவைக்கு கவுன்சிலில் இந்தியர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்பன்னு கேட்டா 1853 4வது பட்டியல். ஓகே, இப்ப மகுட விதி. ஓகேங்களா? அந்த பேரரசோட விதி 1858 947. 1858 இந்திய அரசு சட்டம் இது குறிப்பிடத்தக்க சட்டம். ஆண்டின் கிளர்ச்சியை அடுத்து இயற்றப்பட்டது. ஆமா, பெருங்கிளர்ச்சி எடுத்து இது முதல் சுதந்திர போர் அல்லது சிப்பாய் கழகம் என்று அழைக்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம். இந்தியாவின் நல்ல அரசாங்கத்திற்கான சட்டம். நம்ம ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்தியாவின் நல்ல அரசாங்கத்திற்கான சட்டம் என்று அழைக்கப்படும் இந்த சட்டம். நோட் பண்ணுங்க, என்ன பேரு? இந்தியாவின் நல்ல அரசாங்கத்திற்கான சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் எது? இந்த சட்டம் தான். ஓகேங்களா? உண்மை சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் என்ன? உண்மை சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் 1935. வெரி குட் நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? இது வந்து நல்ல அரசாங்கத்திற்கான சட்டம். சரி, இந்த சட்டம் கிழக்கிந்திய கம்பெனி இந்த சட்டம் கிழக்கிந்திய கம்பெனி சென்னை வாசிகள் சங்கம் போய் இவங்களுக்கு வந்து சித்திரவதை ஆணையத்துக்குலாம் வந்து மனு கொடுத்திருப்பாங்க சார் இவங்ககிட்ட. ஆமா, 1853 கொடுத்திருப்பாங்க. ஓகே, 58 கரெக்டா. கிழக்கிந்திய கம்பெனியை ஒழித்து அரசாங்கத்தின் அதிகாரங்கள், பிரதேசம் மற்றும் வருவாய்களை பிரிட்டிஷ் அரசுக்கு மாற்றியது. ஓகேவா? இது என்ன பண்ணுச்சு? அதான் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவு கொண்டு இது வந்துருச்சு. இந்த சட்டத்தின் அம்சங்கள் பின்வருமாறு. இந்தியா இனிமேல் அவரது மாட்சிமையின் பெயரால் ஆளப்பட வேண்டும். யாரு? பிரிட்டிஷ் மகாராணியோட ஆட்சி மேல ஆளப்படும் என்று வழங்கியது. இது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சிட்டு என்ன வந்துச்சு? வைஸ்ராய்னு மாத்திச்சு. அவர் வைஸ்ராய் இந்தியாவில் பிரிட்டிஷ் மகுடத்தின் நேரடி பிரதிநிதியாக இருந்தார். அதாவது பிரதமர் என்ற கான்செப்ட் இங்க பிறகுது. சரிங்களா? யாரு போயிட்டு குடியரசுத் தலைவர் கான்செப்ட். நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஆளுநர்ன்றது அங்க என்னவா மாறிச்சு? குடியரசுத் தலைவர் கான்செப்ட் போயிட்டு பிரதமர் ஒரு கான்செப்ட் மாதிரி இங்க வருது. கேனிங் பிரபு இவ்வாறு இந்தியாவின் முதல் வைஸ்ராய் ஆவார். ஓகேவா? இது வந்து ஆகஸ்ட் 2 ஏற்றப்படும். நவம்பர் 1 தான் வாசிக்கப்படும். இது கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் இயக்குனர் குழுவை என்ன பண்ணிடும்? கட்டுப்பாட்டு வாரியத்தையும் இயக்குனர் குழு என்ன பண்ணுச்சு? கேன்சல் பண்ணிடும். இரட்டை அரசாங்கத்தை முடிவு கொண்டு வந்துருச்சு. இது இந்திய நிர்வாகத்தின் மீது முழுமையான அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை கொண்ட இந்திய மாநில செயலர் என்ற புதிய அலுவலகத்தை வருது. யாரு அது? என்ன பார்ப்போம்? இந்திய மாநில செயலர் என்ன சொல்லுவோம்? அயலுறவு செயலர் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? இந்திய அயலுறவு செயலர்ன்ற ஒரு இதை இருக்கும். அவருக்கு உதவி செய்ய எத்தனை பேர் கொண்டிருப்பாங்க? 15 உறுப்பினர்களா? படிச்சிருக்கோமா இல்லையா?
இந்திய அயலுறவு செயலர் ஒரு கான்செப்ட கொடுத்து அவருக்கு உதவி செய்ய 15 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கவுன்சிலை நிறுவியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாங்க சார். புக்ல படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஒரு சார்லஸ் புதிய தான் சார் அலுவலகத்தை உருவாச்சு. இருந்திருப்பாரு. வெரி குட். மாநில செயலாளர் பிரிட்டிஷ் அமைச்சரவை செயலாளர் வந்து ஸ்டான்லி பிரபு சார். ஃபர்ஸ்ட் அயலுறவு செயலர் தானே. சார்லஸ் வுட்ன்றது தப்பு. ஆமா, அப்ப சார்லஸ் வுட் கிடையாது. ஆமா, யாரு என்ன பேர்? ரமேஷ் ஒரு பேரு. ஸ்டான்லி பிரபு சார். ஓகே, ஸ்டான்லி பிரபு நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சார் அவர்தான் முதல். சார்லஸ் வுட் தான் சார் வருவாரு. தவறு. நம்ம புக்ல அப்படிதான் இருக்கும். முதல் வெளியுறவு அரசு செயலாளர் வந்து ஸ்டான்லி பிரபு தான் சார். சார்லஸ் வுட் தான் நம்ம புக்ல பழைய புக்ல இருக்கும். ஆனா அது தவறு. இவரு கிடையாது, சார்லஸ் வுட் கிடையாது. ஓகேங்களா? சார்லஸ் வுட் 1854 போடப்பட்ட கல்வி குழுவின் தலைவர் யாரு? சார்லஸ் வுட் தான் சார். சார்லஸ் வுட் அறிக்கை அதுதான். ஓகேங்களா? சார்லஸ் வுட் கிடையாது. சார்லஸ் வுட் வந்து முதல் அயலுறவு செயலர் கிடையாது. ஸ்டான்லி பிரபு தான் முதல் அயலுறவு செயலர். ஓகே, நம்ம புக்ல ஆனா அப்படிதான் இருக்கும், தப்பா தான் இருக்கு. ஓகே, இது மாநில செயலாளர் பிரிட்டிஷ் அமைச்சரவை முதல் அரசு செயலர் சார்லஸ் வுட் வரும் சார். முதல் அரசு கரெக்ட். முதல் அரசு அயலுறவு செயலர் எல்லாம் அது ஒண்ணுதானே வரும். சரி, பாத்துல விடுங்க. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இந்திய நிர்வாகத்தின் மீது முழுமையான அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை கொண்ட இந்திய மாநில செயலர், அதான் சொல்றாங்க. புதிய அலுவலகத்தை உருவாக்கியது மாநில செயலாளர், அதான் அயலுறவு செயலாளர் தான் அப்படி சொல்றாங்க. பிரிட்டிஷ் அமைச்சரவையில் இவர் எங்க இருப்பாரு? இங்க அயலுறவு செயலாளரா இருப்பாரு. இவர் எங்க போய் இங்கிலாந்துல வந்து என்னவா இருப்பாரு? அமைச்சரவையில இருப்பாரு. அமைச்சரவையில் இருப்பாரு. மற்றும் இந்தியாவில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு பொறுப்பாக இருப்பார். இது இப்போ என்ன கான்செப்ட் புரியுதா? இதே மாதிரி இப்ப நம்ம இந்தியாவில இப்ப இருக்கிற இந்தியாவில ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, இந்திய தமிழக மாநிலத்தோட நிர்வாக அதிகாரியா இருப்பாரு. இங்க நிர்வாக அதிகாரியா இருப்பாரு. போயிட்டு மத்திய அரசுக்கு போயிட்டு இங்க என்ன நடக்குதோ அதை போய் அங்க கொடுக்கக்கூடிய ஒரு முகவரா யார் அவரு? ஆளுநரா? புரியுதா? போய் இந்த பதவி என்னன்னு புரியுதா? இந்த பதவி என்னன்னு புரியுதா? நான் வந்து உங்களை நீங்க படிச்சுட்டு போறோம் மனப்பாடம் பண்றது கிடையாது. அப்படியே ஒப்பிட்டு பாருங்க, வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அதுதான் என்னவா இருக்கு? இன்னைக்கு ஆளுநரா இருக்கு. கரெக்டா? ஆளுநரோட வேலை தானே மாநிலத்துல என்ன நடக்குதோ அத போயிட்டு யாருகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தானே மாநில ஆளுநரோட வேலை. ஆமாவா? கேட்கலையா? ஓகே. சோ அப்போ கொண்ட இந்திய மாநில செயலருக்கு இவர் மற்றும் இந்தியாவில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பொறுப்பா இருந்தார். இது இந்தியாவின் மாநில செயலருக்கு உதவி செய்ய 15 உறுப்பினர் கொண்ட இந்திய கவுன்சிலை நிறுவனம் சொல்லிட்டோம். கவுன்சில் ஒரு ஆலோசனை அமைப்பாக இருக்கும். இந்த கவுன்சில் என்னவா இருக்கணும்? ஒரு ஆலோசனை அதே கான்செப்ட் தான். ஆலோசனை அமைப்பு வந்தது. மாநில செயலாளர் பேரவைத் தலைவராக ஆக்கப்பட்டார். மாநில செயலாளர் அந்த அயலுறவு செயலர் என்ன ஆட்டாரு? பேரவைத் தலைவர். ஓகேங்களா? அப்படின்னு இப்ப இந்த 15 பேர் கொண்ட குழு தான் அந்த சட்டமன்றம். ஓகேங்களா? இந்த 15 பேர் கொண்ட குழு தானே அந்த சட்டமன்றம். அதுக்கு பேரவைத் தலைவரா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் வழக்கு தொடரும் திறன் கொண்ட ஒரு நிறுவனமாக மாநில சபை செயலாளரை அமைத்தது. இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் வழக்கு தொடரவும் திறன் கொண்ட ஒரு நிறுவனமாக மாநில சபை செயலாளரை அமைத்தது. அதாவது இது வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு. இந்த கான்செப்ட் எப்படி இதுக்கு மேல எப்படி காரன்வாலிஸ் எப்படி ஒரு அமைப்பை ஃபாலோ பண்ணாரு, இது பண்ணாரு. அதாவது இதுக்கப்புறம் வரப்போற ஆளுநர்களுக்கும் இந்த அதிகாரம் இருக்கணும்னு சொன்னாலே அதே மாதிரிதான் இதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு மரபு தொடரப்படும். அயலுறவு செயலர் ஒரு பதவி உருவாக்கப்படும். அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்னு சொல்ல வராங்க. சரிங்களா? எவ்வாறாயினும் 1858 ஆண்டு சட்டம் இங்கிலாந்தில் இந்திய அரசாங்கத்தின் மேற்பார்வை மற்றும் கட்டுப்படுத்த வேண்டிய நிர்வாக இயந்திரத்தை மேம்படுத்துவதில் மட்டுமே இருந்தது. இந்தியாவில் நிலவிய ஆட்சி முறையே அது எந்த விதத்திலும் என்ன சொல்ல வரான்? ஜஸ்ட் அந்த சட்டம் இங்கிலாந்தில் இந்திய அரசாங்கத்தின் மேற்பார்வை ஜஸ்ட் என்ன பண்ணும்? விக்டோரியா மகாராணியோட கண்ட்ரோல நீங்க இருப்பீங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லிச்சே தவிர எதை மாத்தல. இங்க இருக்கக்கூடிய ஆட்சி முறையே அது எந்த விதத்திலும் மாற்றவில்லை. ஓகேவா? கூட்டுறவுல கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இதுல நிறைய கான்செப்ட் வரும். அதெல்லாம் நம்ம புக்ல படிச்சுப்போம். நம்ம இந்த புத்தகத்தை நம்ம படிக்கல, அதுல இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். 1852 பெருங்கிழ்ச்சி பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்கள் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டியதுன்னு அவசியத்தை வந்தது. என்ன சொல்லுது? 1857 கிளர்ச்சி என்ன சொல்லிச்சு? ஏன்னா பெரும் நஷ்டம், அவனுக்கும் பெரும் நஷ்டம். அது வெளிப்படுத்தி நம்ம ஒரு போரை வெளிப்படுத்திட்டோம். என்ன நீ செய்யக்கூடிய ஆட்சி எனக்கு பிடிக்கல, என்னோட ஒத்துழைப்பு உனக்கு இல்ல அப்படின்னு நம்ம வெளிக்காட்டிட்டோம். அப்போ இது பிரிட்டிஷ்காருக்கு என்ன இருக்குன்னா, நம்ம கண்டிப்பா என்ன பெற்றாகணும்? நம்ம இங்க ஆட்சி செய்யணும்னா யாரோட ஒத்துழைப்பு நமக்கு தேவை? இந்தியர்களோட ஒத்துழைப்பு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லுது. சோ இந்த சங்க கொள்கையின்படி 1861, 1892, 1909 என்ன பார்த்தோம்? சாசன சட்டம் வந்து ஒளிஞ்சிருச்சுன்னு பாத்துட்டோமா? இதுக்கப்புறம் என்னதான் இருக்கும்? கவுன்சில் சட்டம். அந்த கவுன்சில் சட்டம் என்ன அர்த்தம்? கவுன்சில் சட்டம் என்ன கவுன்சில் சட்டம் என்ன? இப்ப அந்த 1858ல ஒரு 15 பேர் கொண்ட ஒரு சட்டம் சொன்னமா, ஒரு 15 பேரை கொண்ட கவுன்சில் குழு ஒண்ணு உருவாக்கணுமா? அந்த கவுன்சில் குழுவால உருவாக்கப்படக்கூடிய சட்டம் தான் இந்தியாவில இனிமே செல்லும். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த கவுன்சில் குழுவால
இந்த 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 15 பேர் என்ன பண்ணுவானா சட்டத்தை ஏற்றுவான். அந்த சட்டத்துக்கு ஒத்துழைப்பு போய் எங்க வாங்குவான்? எங்க போய் வாங்கணும்? ஏன்னா யாரோட இங்கிலாந்துல சார், யாரோட இங்கிலாந்து போவாங்க சார், அரசு ஆஹ் கிட்ட வாங்குவாங்க சார். ஏன்னா இப்ப மன்னர் இங்கிலாந்துல என்ன நடக்கும்? அங்க சட்ட மசோதா இது பண்ணி அந்த சட்டம் ஒப்புதல் ஆனா இங்கிலாந்து பாராளுமன்றத்துல எல்லா கான்செப்டும் வந்துடும். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு யாருக்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வரணும்? விக்டோரியா மகாராணியோ இல்ல எலிசபெத் எந்த மகாராணி அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவட்ட கையெழுத்து வாங்கணுமா? இப்போ அந்த கான்செப்ட் தானே. இப்ப நம்மளும் இந்தியாவும் யாரு கீழே வந்துட்டோம்? இந்த இங்கிலாந்து மகாராணியோட கண்ட்ரோல் வந்துட்டோமா? அப்ப இங்க ஏற்றப்பட்ட சட்டம் யாருகிட்ட போய் ஒப்புதல் வாங்கணும்? யாருகிட்ட ஒப்புதல் வாங்கணும்? இங்கிலாந்து தான் சரி சரி சரி. இப்போ இப்போ இந்தியா எங்க இருக்குது? இங்க இருந்து போயிட்டு யார்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வரணும்? மகாராணிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வரணும். இப்போ இது கடல் கடந்து போயிட்டு வரது எவ்வளவு நாள் ஆகும்? டிலே ஆகுமா ஆகாதா? டிலே ஆகும். அப்போ இப்போ 1857ல ஒரு இன்சிடென்ட், பெருங்கிழச்சின்னு ஒரு இன்சிடென்ட். இந்த பெருங்கிழச்சி என்ன பண்ணுது? ஒட்டுமொத்த இந்தியாவும் கிளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல இவங்க ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டம் போயிட்டு எங்க போய் ஒப்புதல் வாங்கணும்? இங்க போய் ஒப்புதல் வாங்கிட்டு வர வரையும் இந்த இந்தியாவே முடிஞ்சு போயிருக்கு இல்லையாங்க? அப்ப என்ன சொல்ல வருது? ஒரு அவசர சட்டம் ஒண்ணு ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? இங்க யாரு பிரதமரா இருக்கிறாரு? இப்போ கவர்னர் சார், நான் தான் சொல்றேன், சார் வைஸ்ராய், ஆளுநர் கான்செப்ட் போயிடுச்சு. ஆளுநர் கான்செப்ட் போயிடுச்சு. வைஸ்ராய். இங்க வைஸ்ராய், அதாவது பிரதமர்ன்ற ஒரு கான்செப்ட்ல இப்ப இருக்காரு. யாரு இருக்கா? நேரடி பிரதிநிதியா இருக்கா? காணிங் பிரபு இருக்காரு. அப்போ நான் சட்டம் இங்க கவுன்சில் சட்டம் நான் பண்ணி சட்டம் ஏற்றுவேன். இந்த சட்டத்தை கொண்டு போய் நான் இங்கிலாந்துல பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னா அதுக்குள்ள இங்க போரே முடிஞ்சு போயிடும் சொல்லி ஒரு கான்செப்ட் வருது. அப்போ இந்த சட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, இது காணிங் பிரபுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்குது. ஓகே, அந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, தன்னிச்சையாக நீ என்ன பண்ணலாம்? என்கிட்ட கையெழுத்து வாங்காம நீ என்ன பண்ணலாம்? ஒரு சட்டத்தை ஏற்றலாம். அந்த சட்டம் டைம் இருக்கும்போது என்கிட்ட என்ன பண்ணிக்கலாம்? வந்து ஒப்புதல் வாங்கிக்கோ. நான் வேணும்னா அதை கண்டினியூ பண்ணு, நான் வேணாம்னா அதை கேன்சல் பண்ணிடு. அப்போ இந்த சட்டம் தான் இன்னைக்கு என்னவா இருக்கு? ஆர்டிகல் 123, ஆர்டிகல் 213. ஓகே, என்ன இது? ஆர்டிகல் 123 என்ன? சார் ஆடியன்ஸ் அவசர சட்டம் சட்டமா? அவசர சட்டமா? 123 வந்து ஆளுநரோட அவசர சட்டமா? ஆளுநருக்கு புரியுதா? அப்ப இந்த அவசர சட்டம் எங்கிருந்து பிறகுதுன்னு புரியுதா? கான்செப்ட் எங்கிருந்து பிறகுதுன்னு புரியுதா? சூப்பர் புரியுது சார், புரியுது சார், தேங்க்ஸ் சார். ஓகேவா? ஓகே, நான் மீண்டும் சொல்றேன். நான் இங்க உங்களை, ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா தான். 213 என்னன்னு சொல்லிட்டு போயிடுவோம், 123 என்னன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஒரு நாள் ஒரு டைம் நம்ம கான்செப்டோட படிச்சு புரிஞ்சுட்டோம்னா அது ஜென்மத்துக்கு என்ன, அது நமக்கு மறக்காது. சரியா? சோ பெற வேண்டியதன் அவசியத்தை உள்ளது. இந்த சங்க கொள்கையின்படி இனிமே அந்த கவுன்சில் சட்டம் இயற்றக்கூடிய சட்டங்கள் தான் 1861, 1892, 1909, 1919 போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இங்க இந்த சங்க கொள்கையின்படி 1861, 92 மற்றும் 1909 ஆண்டுகளில் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் 3 சட்டங்கள் இயற்றப்பட்டன. எத்தனை சட்டங்கள்? 3 சட்டங்கள். 1919 கண்டினியூ ஆகுது. இங்க 3 நிறுத்திக்கிறான், பார்க்கலாம். 1861 ஆண்டின் இந்திய கவுன்சில் சட்டம் இந்தியாவின் அரசியலமைப்பு மற்றும் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய அடையாளம். யாராவது சொல்லுங்க போலாம் ஏன்ட்டு? 1861 ஆண்டின் இந்திய கவுன்சில் சட்டம் இந்தியாவின் அரசியலமைப்பு மற்றும் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய அடையாளமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு மேல நமக்கான சட்டத்தை யார் ஏற்றா? இந்தியர்கள உள்ள வைஸ்ராய் இல்ல சார், எடுத்திருக்காங்க சார். ஓகே ஓகே, எல்லா டேட்டாவும் கீழே இருக்கு. கொடுத்திருப்பாங்க சார். சட்டம் ஏற்றும் அதிகாரம் இருக்கு இந்தியர்களுக்கு இந்தியர்களுக்கு வந்துச்சு. நம்ம ஒரு குரூப் 1 கொஸ்டின், லாஸ்டா ஒரு குரூப் 1 கொஸ்டின் அட்டன் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதாவது சட்டமன்ற, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் எப்பயில ஸ்டார்ட் ஆனதுன்னு ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்கும். பாத்துறீங்களா? 1861 கவுன்சில் சட்டம் தான் அது வந்திருக்கும். கீழே இருக்கு அதோட டேட்டா, நான் சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? இந்த சட்டத்தின் அம்சங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சட்டத்தை உருவாக்கும் செயல்முறையுடன் இந்தியர்களை இணைத்து பிரதிநிதித்துவ நிறுவனங்களின் தொடக்கத்தை உருவாக்குது. அப்ப இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தது எந்த சட்டம்? இந்தியர்களுக்கு 1853 அறிவிச்சுட்டான். ஆனா அதை நடைமுறைப்படுத்தினா அதான் கேன்சல் ஆயிடுச்சு. அதான் பாதி முடிந்து போச்சு. இல்ல 1853 சட்டம் வந்து 4 பேரை கொண்டாடா கவுன்சில், சட்டமன்றம் கவுன்சில்ல 4 உறுப்பினர்களை சேர்த்துனாங்களா? ஆனா அதுல அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றல. அதுக்குள்ள என்ன அது கேன்சல் ஆயிடுச்சு. சோ இந்தியர்களை இணைத்து பிரதிநிதித்துவ நிறுவனங்களின் தொடக்கத்தை உருவாக்கியது ஒண்ணு. இதனால் வைஸ்ராய் சில இந்தியர்களை தனது விரிவாக்கப்பட்ட கவுன்சிலில் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர், அதாவது என்ன பார்ப்போம், அலுவல் சாரா உறுப்பினர் சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்படும் என்று வழங்கப்பட்டது. 1862 ஆண்டில் வைஸ்ராய் லார்டு கேனிங், அதாவது கேனிங் பிரபு 3 இந்தியர்களை தனது சட்டசபைக்கு நியமனம் செய்தார். யாரு? 1 பனாராஸ் ராஜா, நம்ம புக்ல இருக்கும், பனாராஸ் ராஜா, பட்டியல் மகாராஜா, இன்னொரு சர் தினகர் ராவ். அப்போ 1862 ஆண்டு காணிங் பிரபால இந்தியர்களை தனது சட்டசபைக்கு நியமனம் செய்த அந்த 3 பேர் யாருன்னு கேட்டா
பனவராஜ் ராஜா, பட்டியலா ராஜா, மகாராஜா, இவரு தனக ராஜா. சரிங்களா? ஓகே. இது பம்பாய் மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சிகளுக்கு சட்டமன்ற அதிகாரங்களை மீட்டெடுப்பதன் மூலம் அதிகார பரவலாக்கத்தின் செயல்முறை தொடங்கியது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எந்த சட்டம் பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணத்தோட சட்டமேற்றும் அதிகாரத்தை பறிச்சுது? 1835. 1833. அதான் 33. ஓகேங்களா? சாசனம் தான் 1833 சாசன சட்டம் என்ன சொல்லிச்சு? பம்பாய் மற்றும் வங்காளம் வந்து சென்னை வந்து சட்டமேற்றும் அதிகாரத்தை பறிச்சிருச்சு இல்லையா? ஆனா இந்த சட்டம் என்ன சொல்லுது? அதிகார பரவலாக்கத்தை செய்யுது. என்ன சொல்லுது? பம்பாயும் மெட்ராஸும் என்ன பண்ணிக்கலாம்? சட்டமேற்றும் அதிகாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே. இதனால் 1773 ஆண்டு ஒழுங்குபடுத்தும் சட்டத்திலிருந்து தொடங்கி 1833 ஆண்டு பட்டய சட்டத்தின் கீழ் உச்சகட்டத்தை எட்டியது. ஆமா தானே? ஏன்னா 73 என்ன சொல்லிச்சு? 73 என்ன சொல்லிச்சு? பம்பாய் மாகாணம் நீங்க 2 பேர் யார் சொல்றதுதான் கேட்கணும், வங்காள ஆளுநர் சொல்றதுதானே கேட்கணும்னு சொல்லிச்சு. கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. அங்கதானே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. பம்பாயையும் சென்னையும் அங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு 33 என்ன பண்ணுச்சு? இனிமே நீ சட்டமே ஏற்றக்கூடாதா, வங்காள தலைமை என்ன சொல்றனோ அததான் நீ கேட்கணும்னு சொல்லிச்சு இல்லையா? சோ இந்த சட்டமேற்றும் அதிகார பகிர்வுக்கு கொள்கையானது 1937 மாகாணங்களுக்கு கிட்டத்தட்ட முழுமையான உள் சுயாட்சி வழங்கியது. இந்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகிர்வு தான் 1937 நம்ம என்ன பண்றோம்? 1937 என்ன எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த நல்லா கவனிக்கிறோம். ஓகே ஓகே நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. மாகாணத்தில் தன்னாட்சி, மாகாணத்துல தன்னாட்சி, மத்தியில என்னாச்சு? மத்தியில் கூட்டாட்சி. மத்தியில் கூட்டாட்சி 1935 என்ன சொல்லுவோம்? மாகாணத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. வார்த்தையில நல்லா கவனிக்கணும். மத்தியில கூட்டாட்சி. ஓகேங்களா? அதுதானே இங்க அதிகார பரவ. கூட்டாட்சின்னா என்ன அர்த்தம்? அதிகார பரவலாக்கமா? நான் சொல்ல போதா கூட்டாட்சின்னா என்ன அர்த்தம்? இங்க தமிழ்நாடு 7 அமைச்சரவைகள் சேர்ந்து எங்க போவோம்? உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மாகாணத்துல இரட்டை ஆட்சி, இன்னும் மேலவை ஒண்ணு இருக்கும், மத்திய அரசும் மாகாண அரசும் சேர்ந்து ஆட்சி நடத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இங்க சொல்ல வரான். இந்த சட்டமேற்றும் அதிகார பகிர்வு கொள்கை 1937 மாகாணங்களுக்கு கிட்டத்தட்ட முழுமையான உள் சுயாட்சியை வழங்கிச்சு. ஓகேங்களா? மாகாணத்துக்கு என்ன பண்ணுது? மாகாணத்துல தன்னாட்சியும் மத்தியில இரட்டை கூட்டாட்சி முறையும் கொண்டு வருதுன்னு சொல்ல வராங்க. அப்போ 1937 சட்டத்துக்கு முன்னோடி சட்டமாக எது இருந்திருக்கு? 1937 சட்டத்துக்கு முன்னோடி சட்டம் என்ன இருந்திருக்கு? 61 சட்டம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இது முறையே 1862, 86, 97 நிறுவப்பட்ட வங்காளம், வடமேற்கு வங்காளம் மற்றும் பஞ்சாப் மாநில புதிய சட்டமன்றங்களை நிறுவுவதற்கும் வலியுறுத்து. இது முறையே எங்க 1862 எங்க வங்காளத்துக்கும், 1886 வடமேற்கு மாகாணத்துக்கும், 1897 பஞ்சாப் ஆகிய மாகாணங்களுக்கான புதிய சட்டமன்றங்களை நிறுவுவதற்கும் வழிவகுத்தது. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்த பம்பாய் இதெல்லாம் இருக்கும், கல்கத்தா, பம்பாய், சென்னையில இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணா புதிய சட்டமன்றங்களை உருவாக்குது. எங்க புதிய சட்டமன்றம் எங்க உருவாக்குது? 1862 வங்காளத்துக்கும் தனியா, வங்காளத்துக்கு மட்டும் தனியா ஒரு சட்டமன்றமும், 1886 ஏன்னா வடமேற்கு மாகாணத்துக்கு ஒரு சட்டமன்றமும், 1897 பஞ்சாப் மாநிலத்துக்கு சட்டமன்றத்தையும் நிர்வாகத்தை வழிவகுச்சு. அதுக்கு முன்னாடி சட்டமன்றம் எங்கதான் இருந்தது? பம்பாய், சென்னை, வங்காளம். ஆனா வங்காளத்துல இருக்கிறது தனி சட்டமன்றம், அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சட்டமன்றம். நான் புரியுதா? இவங்க 2 பேரும் இப்ப மாநிலம், அதாவது இன்னைக்கு கான்செப்ட் இவங்க 2 பேரும் மாநிலம். இது யாரு? மத்திய அரசு. இவங்க 2 பேரும் மாநில அரசுகள். இவர் யாரு? வங்காளம்ன்றது மத்திய அரசு. ஓகேவா? சோ இந்த வங்காளத்துக்கு மட்டும் ஒரு தனி சட்டமன்றம் எப்ப உருவாகுது? 1862 உருவாகுது. அப்புறம் எக்ஸ்ட்ரா 3 வடமேற்குன்ற மாகாணம் ஒண்ணு உருவாகுது, அதுக்கு ஒரு சட்டமன்றம். பஞ்சாப் மாகாணத்துக்கு ஒரு சட்டமன்றம். இதெல்லாம் எப்போ எழுதி வச்சுங்க, இந்த பாயிண்ட் எழுதிங்க. 1862 வங்காளம், 1886 வடமேற்கு, 1897 எங்க வரணும்? பஞ்சாப். ஓகேவா? கேக்குதா? கவுன்சிலின் வணிகத்தின் மிகவும் வசதியான பரிவர்த்தனைக்காக விதிகள் மற்றும் உத்தரவுகளை உருவாக்க வைஸ்ராய்க்கு அதிகாரம் இருந்துச்சு. கவுன்சிலின் வணிகத்தின் மிகவும் வசதியான பரிவர்த்தனைக்காக, ஓகே, கவுன்சிலோட வணிகத்துக்காக என்ன பண்ணுறா? வைஸ்ராய்க்கு உத்தரவுகள் உருவாக்க அதிகாரம் உள்ளது. 1859 லார்டு கேனிங் பிரபு அறிமுகப்படுத்திய போர்ட்போலியோ முறைக்கு, என்ன முறையா? போர்ட்போலியோ முறைக்கு அங்கீகாரம் அளித்தது. அப்படின்னா என்ன தெரியல. போர்ட்போலியோ இது அந்த சுங்க வரின்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. அந்த துறை ரீதியாக பிரிக்கிறதா? ஓகே. போர்ட்போலியோ முறைக்கு அங்கீகாரம்.
இலக்கா ஒதுக்கீடு. ஓகே, சூப்பர். அப்போ போர்ட்போலியோ முறைக்கு அங்கீகாரம் அளித்தது. இது நோட் பண்ணி வச்சுங்க. எப்போ போர்ட்போலியோ வருதுன்னா 1859. இதன் கீழ் வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளுக்கு பொறுப்பாளராக நியமிப்பார். அதே கான்செப்ட் தான். ஓகே, அதாவது இன்னைக்கு ஒரு விளையாட்டுத்துறைக்கும் அப்புறம் பால்வளத்துறைக்கும் ஒரே அமைச்சரான நியமிக்கல. ஒரு அமைச்சர் எத்தனை துறைக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், பொறுப்பாக இருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நியமிக்கப்பட்டார். மற்றும் அவர் சார்பாக இறுதி உத்தரவுகளை வெளியிட அதிகாரம் அளிக்கப்பட்டது. அதாவது துறைகள் விஷயங்கள் சபை துறைகள் காரணமாக அந்த அமைச்சர் வந்து விஷயத்தை வெளியிடுவார். அவ்வளவுதான். ஓகே, அந்த துறைகின்ற கான்செப்ட் இங்க பிறக்குது 1859. அவசர நிலையின் போது, நல்லா கவனிக்கணும், அவசர நிலையின் போது சட்டமன்ற குழுவின் ஒப்புதல் இல்லாமல், யாரோட ஒப்புதல் இல்லாம, சட்டமன்ற குழுவின் ஒப்புதல் இல்லாமல் அரசாணைகளை வெளியிட வைஸ்ராய்க்கு அதிகாரம் அளித்தது. அது பேர் தான் என்ன சொல்லுவோம், அவசர சட்டம். ஓகேங்களா, அவசர சட்டம். இன்னைக்கு சொல்லக்கூடிய 213 123. ஓகேவா, அத்தகைய கட்டளையின் ஆயுள் எத்தனை மாசம்? இன்னைக்கு எத்தனை மாசம்? இன்னைக்கு அது எத்தனை மாசமா தான் இருக்கு? 6 மாசம் தான் சார். 6 months. அப்ப புரியுதா நான் சொல்ல வந்து? இது என்ன சட்டம் புரியுதா? ஆர்டிகல் 123 ஆர்டிகல் 213 தான் இது சொல்லுது. ஓகேவா, அப்படின்னு எங்கேயும் சொல்லல. நான் மீண்டும் சொல்றேன், அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லல. ஆர்டிகல் 213 123 தான் இது மென்ஷன் பண்ணுன்னு எங்கேயும் சொல்லல. ஆனா இதோட கான்செப்டே என்ன, சரியா ஒருத்தர் நீங்க படிச்சு போனீங்கன்னா உங்களுக்கே தோணும், ஆமா இல்ல இப்படி ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா அது நம்ம படிக்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே. இந்திய கவுன்சில் சட்டம் 1898. அதே மாதிரி இந்த 1861 தான் எதுக்கு வந்ததுன்னா, அந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டமன்றம் ஒண்ணு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல சட்டமேற்றம் அதிகாரம் நம்ம சட்டமன்றம் ஒன்று கொண்டு வரோம்ல, அதோட இது எங்க இருக்குன்னா 1861 தான். குரூப் 1 கொஸ்டின். இப்ப லாஸ்டா கேட்ட குரூப் 1 கொஸ்டின் இது நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம்னு இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து இதாச்சு, நமக்கு யார் சட்டமேற்றம் அதிகாரத்தை மீண்டும் கொடுத்தது? நமக்கு யார் சட்டமேற்றம், எந்த சட்டம் கொடுத்தது? 1861 தான். ஓகேங்களா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூடிய சட்ட பேரவைன்ற கான்செப்ட் எங்க இருந்து வந்ததுன்னா இதுல இருந்து தான் வந்தது. நோட் பண்ணி வச்சுங்க. 1861 குரூப் 1 கொஸ்டின். இப்ப நடந்த குரூப் 1 கொஸ்டின். சரி, 1890. அதே மாதிரி இந்த சட்டத்தின் கீழே இன்னொரு 1862 வந்து 61 சட்டம் 62 என்ன போட்டிருப்பாங்க, 1861 உயர் நீதிமன்ற சட்டம் சொல்லுவாங்க. அந்த உயர் நீதிமன்ற சட்டத்தின் கீழே 1862 ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், கல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றம் இருந்துச்சா, 1774 அமைச்ச உச்ச நீதிமன்றம் ஒண்ணு இருந்துச்சா. அதே மாதிரி வங்காளத்துல ஓகேங்களா, பம்பாயில வந்து எப்போ சென்னையில வந்து 1801 சென்னை. அதே மாதிரி வங்காளத்துல வந்து பம்பாயில வந்து 1823. இப்ப 3 இடத்துலயும் என்ன வந்துச்சு, உச்ச நீதிமன்றம் வந்துருச்சா. இப்ப இந்த 3த்தையும் என்னவா மாத்திட்டாங்க, 3த்தையும் உயர் நீதிமன்றமா மாத்திட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றமா மாத்திட்டாங்க. என்ன கான்செப்ட்னா, உச்ச நீதிமன்றம்னா இவன் தானே இறுதி மேல்முறையீடு, இவன் தானே அதிகாரம். இப்ப என்னாச்சு, உயர் நீதிமன்றமா மாத்தி இந்த ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கு. இவங்க மேல்முறையீட்டுக்காக எங்கதான் போய் ஆகணும், லண்டன் மட்டும் தான் போகணும். ஓகேங்களா, லண்டன் உச்ச நீதிமன்றம் ஒரு கான்செப்ட் கிடையாது, உயர் நீதிமன்றம்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் தீர்ப்பு யாருன்னா இந்த உயர் நீதிமன்றங்கள் தான் வழங்கணும். அதோட மேல்முறையீடு ஏதாவது செய்யணும், நீ எங்கதான் போகணும், லண்டனுக்கு போகணும்னு சொல்லி கான்செப்ட் பண்ணுச்சு. அது 1862 உயர் நீதிமன்ற சட்டங்கள். ஓகேங்களா, சரி. இந்திய கவுன்சில் 1991 இது மத்திய மற்றும் மாகாண சட்டசபையில் கூடுதல் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகத்தை நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த அரசு அலுவல் சாரா உறுப்பினர்ல வந்து எண்ணிக்கை என்ன பண்ணும், அதிகரிக்கும். ஆனால் அவற்றில் அதிகாரப்பூர்வ பெரும்பான்மை தக்க வைத்துக் கொண்டது. எது அதிகாரப்பூர்வம்னா, அலுவல் சார்ந்த உறுப்பினர் யாருன்னா ஆங்கிலக்காரன், பிரிட்டிஷ்காரன். அதிகாரப்பூர்வமற்ற அலுவல் சாரா உறுப்பினர்கள் வந்து நம்மளோட எண்ணிக்கையை கூட்டிட்டே போறாங்க. இது சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை அதிகப்படுத்தி பட்ஜெட்டை விவாதிக்கும் அதிகாரத்தையும், எங்க நம்ம பட்ஜெட்டை விவாதிக்க அதிகாரம் நமக்கு எங்க வந்துச்சு, நமக்கு எப்போ வந்துச்சு, இங்கதான். நிர்வாகிகளுக்கு கேள்விகளை எழுப்பும் அதிகாரத்தையும் அளித்தது. ஓகேங்களா, ஆனா அந்த கேள்விக்கு மறு கேள்வி நம்ம என்ன பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, பட்ஜெட்ல வந்து தமிழர்களை வந்து கலந்துக்க முடியும் அதுல, ஆனா என்ன பண்ண முடியாது, பட்ஜெட்ல கேள்வி கேட்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? 1861 பட்ஜெட்ன்ற கான்செப்ட் அங்கதான் வரும். 1860 தான் பட்ஜெட்டே வரும். யாரு வருமான வரியை அறிமுகப்படுத்தியது யாரு? சார் வில்லியம் என்ன பாப்போம், ஜேம்ஸ் வில்லியமா, ஜேம்ஸ் வில்சன். கரெக்ட். சார் இந்த சட்டம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆர்டிகல் 148 இந்திய தலைமை கணக்காளர் படிச்சிருப்பாங்க சார். அவர் 2 அவையிலுமே கலந்துக்கலாம், ஆனா ஓட்டு போட முடியாதுங்கிற மாதிரி இருக்கு சார். அதே மாதிரிதான். கரெக்ட். ஓகேவா, யாரு இந்தியர்கள் வந்து அலுவல் சாரா உறுப்பினர் வந்து என்ன பண்ணலாம்னா பட்ஜெட்ல கலந்துக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது 61. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேள்வி கேட்கிற அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னது எங்க, 1892. அதுலயும் என்ன பண்ணா மறு கேள்வி கேட்க கூடாது. ஓகேவா, சரி.
இது சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை அதிகப்படுத்தி பட்ஜெட்டை விவாதிக்கும் அதிகாரத்தையும் நிர்வாகிகளுக்கு கேள்விகளை எழுப்பும் அதிகாரத்தையும் அளித்தது. ஓகேவா? அப்ப இந்த கான்செப்ட் அப்படியே எடுத்துங்க. எந்த சட்டம் இந்திய உறுப்பினர்களை சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை அதிகப்படுத்தி பட்ஜெட்டை விவாதிக்கும் அதிகாரத்தையும் நிர்வாகிகளை கேள்விகளை எழுப்பும் அதிகாரத்தையும் அளித்ததுன்னா 1892. மாகாண சட்டசபைகள் மற்றும் வங்காள வர்த்தக சபையின் பரிந்துரையின் பேரில் மத்திய சட்டசபையின் அதிகாரப்பூர்வமற்ற சில உறுப்பினர்களை வைஸ்ராய் நியமனம் செய்வதற்கும், அதாவது மாகாண சட்டசபைகள் மற்றும் வங்காள சட்டசபையோட பரிந்துரையின் பேர்ல, இப்ப நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. இங்க வந்து இப்ப நம்ம மாநிலத்துல எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா? எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க இங்க நம்ம இதுல? 234 சார். சரி, இங்க வந்து மக்களவைன்னு ஒரு கான்செப்ட், மத்தியில மக்களவைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்குது? மாநிலங்களவை சார், ராஜ்யசபா. மக்களவை ஒண்ணு, மாநிலங்களவை ஒண்ணு இருக்கா? மாநிலங்கள், ராஜ்யசபா. சரி, இந்த மக்களவைக்கு உறுப்பினர் எப்படி தேர்ந்தெடுப்ப? 6 தொகுதிக்கு ஒரு மக்களவை உறுப்பினரா 234/6 போடுவேன். 6 போட்டுனா 39 வரும். 39 தொகுதி இல்ல. அப்ப மக்களவையில போய் 39 உறுப்பினர்கள் தமிழ்நாடு சார்பா இங்க இருந்துருவான். ஓகே, தெரிஞ்சிச்சு. இவன் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறான். இங்க ராஜ்யசபான்னு ஒண்ணு இருக்குதுல்ல, இந்த ராஜ்யசபால, ஓகேவா, ராஜ்யசபால இங்க கீழே எம்எல்ஏக்கள் என்ன பண்ணணும்? இங்க கீழே எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க சார். எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு, அப்ப இங்க என்ன தேர்தல் நடக்குது? இங்க என்ன தேர்தல் நடக்குது? இந்த 234 பேர் யாருக்கு ஓட்டு போறானோ அவன் தான் இங்க என்ன இருக்கு. 19 பேர் நம்ம தமிழ்நாடு ராஜ்யசபா உறுப்பினரோட எண்ணிக்கை எத்தனை? 18 பேரா? அப்ப இந்த 18 பேர் தான் என்ன பண்ண முடியும்? உறுப்பினர் ஆக முடியும் இல்லையா? அப்ப அந்த 18 பேரை பரிந்துரைக்கிறது யாரு? இவங்க தானே, இந்த எம்எல்ஏக்கள் தான். சோ இப்ப இந்த கான்செப்ட் மைண்ட்ல வச்சுட்டியா? இப்ப இங்க நான் படிக்கிறத பாருங்க. மாகாண சட்டசபைகள் யாரு? மாகாண சட்டசபைகள் இந்த 234 எம்எல்ஏன்னு வச்சுக்கோ, ஒரு கான்செப்டா வச்சுக்கோ. மற்றும் வங்காள வர்த்தக சபையின் பரிந்துரையின் பேரில் மத்திய சட்டசபை, எது மத்திய சட்டசபை? ராஜ்யசபான்றது என்னது? இப்போ மத்திய சட்டசபைன்னு வச்சுக்கோ. சபையின் அதிகாரப்பூர்வமற்ற சில உறுப்பினர்களை வைஸ்ராய் என்ன பண்றாருங்க? நியமனம் செய்வதற்கும் மாகாண சட்டசபைகளின் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் இது வழங்கியது. மாவட்ட வாரியங்கள், நகராட்சிகள், பல்கலைக்கழகங்கள், வர்த்தக சங்கங்கள், ஜமீன்தாரர்கள் மற்றும் அறைகளின் பரிந்துரையின் பேரில் இதே கான்செப்ட். இப்ப என்ன வருது நமக்கும்? பட்டதாரிகள் சொல்றது புதுசா பாருங்க. பட்டதாரிகள் நம்ம கான்செப்ட்ல ராஜ்யசபால எத்தனை பேர் சீட்டு? 1/6 பேர் வந்து பட்டதாரிகளா சூஸ் பண்ணுவாங்க. பட்டதாரிகள் வந்து ஓட்டு போடுவாங்களா? 1/6 பங்கு பட்டதாரிகள் சூஸ் பண்ணுவாங்க. 1/6 பங்கு வந்து ஆசிரியர்கள் ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒரு கான்செப்ட் வருதா? அப்ப மாவட்ட வாரியங்கள், நகராட்சிகள், பல்கலைக்கழகம், வர்த்தக சங்கம், ஜமீன்தாரர்கள் அவைகளின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர்கள் வந்து நியமன உறுப்பினர்களை வந்து என்ன பண்ணுவாங்க? சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இல்ல, அது இங்கிலீஷ்ல ஏதாவது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ஒரு கோர்வை கிடையாது. இதுல என்ன சொல்ல வரானா, மத்திய சட்டசபைக்கு நியமன உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்ல வருது. அப்போ இந்த இடத்துல நியமன உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது என்ன தேர்தல் முறை? நேரடி தேர்தலா? நேரடி தேர்தல். அப்ப மறைமுக தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம். அவ்வளவுதான், சிம்பிளா. மறைமுக தேர்தல். நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா? மத்தியில இருக்கக்கூடிய சட்டசபைக்கு யார் உறுப்பினர்களை பரிந்துரை செய்யறான்? மாகாணத்துல இருக்கக்கூடிய சட்ட உறுப்பினர்கள் பரிந்துரை செய்யறானா? அப்படி பரிந்துரை செஞ்சவங்க அது யாருன்னா, மாவட்ட வாரியங்கள் இருக்கக்கூடிய, நகராட்சியிலயோ பல்கலைக்கழகங்களோ இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் சேர்ந்து பிளஸ் மாகாண சட்டசபை எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை பரிந்துரைக்கிறாங்கன்னா, அந்த பரிந்துரை செஞ்சவங்களை அலுவல் சாரா உறுப்பினராக ஆளுநர் நியமனம் செய்யறாரு. அப்ப இந்த கான்செப்ட் தானே இன்னைக்கு ராஜ்யசபால இருக்கக்கூடிய ராஜ்யசபாலோ இல்ல சட்ட மேலவை உறுப்பினர்களோ எப்படி நம்ம உருவாக்குறோம்? நம்ம வந்து பரிந்துரை செஞ்சு நியமன தேர்தல் மூலியமா, அதாவது மறைமுக தேர்தல் மூலியமா தானே அவங்களை நியமனம் செய்யறோம். அப்ப இங்க என்ன கான்செப்ட் பிறகுது? இந்த சட்டத்தின் மூலியமா இங்க என்ன கான்செப்ட் பிறகுது? மறைமுக தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் என்ன? இதுதான் கேள்வி. 1892. ஓகேவா? நானே கேள்வி கேட்டுக்கிறேன், நானே பதில் சொல்லிக்கிறேன். 1892 மறைமுக தேர்தலை அறிமுகப்படுத்தியது. மத்திய மற்றும் மாகாண சட்டசபையில் சில அதிகாரப்பூர்வமற்ற இடங்களை நிரப்புவதற்கு தேர்தலை பயன்படுத்துவதற்கு இந்த சட்டம் வரையறுக்கப்பட்ட மற்றும் மறைமுகமான ஏற்பாடு செய்து. மேல சொன்ன கான்செப்ட் புரியுதா? மத்திய மற்றும் மாகாண சட்டசபைகளில் சில அதிகாரப்பூர்வமற்ற இடங்களை நிரப்புவதற்கு தேர்தலை பயன்படுத்துவதற்கு இந்த சட்டம் வரையறுக்கப்பட்ட மற்றும் மறைமுகமான ஏற்பாடை செய்தது. இருப்பினும் அதுல என்ன வார்த்தை பயன்படுத்தல? தேர்தல் என்ற வார்த்தை சட்டத்தில் பயன்படுத்தல. புரியுதுங்களா? என்ன வார்த்தை பயன்படுத்தல?
தேர்தல் சட்டம் ஏன்னா பரிந்துரையும் தான் போட்டான், பயன்படுத்தவில்லை. இந்த செயல்முறைகள் சில அமைப்புகளின் பரிந்துரையின் பேர். நான் என்ன சொன்னேன், யார் இந்த ஜமீன்தாரு, மாவட்ட வாரியம், நகராட்சி, பல்கலைக்கழகம். இன்னைக்கு நம்ம சொல்றோமா அந்த நியமன உறுப்பினர்கள் வந்து நம்ம ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரு, ஆளுநர் வந்து 1/6 பங்கு, ஆசிரியர்கள் 6 பங்கு, அந்த கான்செப்ட் அப்போ பயன்படுத்தவில்லை. இந்த செயல்முறை சில அமைப்புகளின் பரிந்துரையின் பேரில் செய்யப்பட்ட நியமனம் என விவரிக்கப்பட்டது. அந்த நியமன உறுப்பினர்களை தான் நம்ம என்ன சொல்றோம், மறைமுக தேர்தல். ஓகேவா? இந்த கான்செப்ட் இல்ல தேர்தல்ன்ற வார்த்தை பயன்படுத்தல, ஆனா தேர்தல் முறைய மறைமுகமாக இங்க செயல்பட்டதுனால மறைமுக தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் 1892. அப்ப நேரடி தேர்தல் எங்க வந்திருக்கும், நேரடி தேர்தல் வந்திருக்கும் 1919 மாண்டேக் செம்ஸ்போர்ட் சட்டத்தின் படிதான முதல்ல தேர்தல் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்துறான். அந்த இரட்டையாட்சி கான்செப்ட்ல படிதான் நீதி கட்சி முதலமைச்சர் ஒரு பாயிண்ட் எங்க வருது. சென்னையின் முதலமைச்சர் யாரு, சுப்பராயலு அங்கதானே படிக்கிற முதலமைச்சர். 1909 யாராவது முதலமைச்சர் படிக்கிறியா? 1909 சட்டம் முதலமைச்சர் ஏதாவது படிக்கிற? அப்புறம் எப்படி 1909 வரும்? 1919 சட்டம் தான் தேர்தல், நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்திய சட்டம் 1919. சரிங்களா? 1909 சிம்பிளா சொல்லிட்டு போனோம். என்னது, முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட சட்டம் தான் 1909. சரியா? போலாமா? இந்திய கான்ஸ்டிடியூஷன் இந்த சட்டம் மின்டோ மார்லி சட்டம் சொல்லலாம். இதுல வந்து மார்லி மின்டோ சட்டம் சொல்லணுமே. இதுல வந்து யாரு வந்து வைஸ்ரா, யாரு அரசு பிரதிநிதி? இதுல மார்லி வந்து யாருன்னா அப்போதைய வெளியுறவு செயலர் மின்டோ மார்லி. மின்டோ நம்ம இப்படி படிப்போம், மின்டோ மார்லின்னு படிப்போம். மின்டோ மார்லினா மின்டோ வந்து யாருன்னா வைஸ்ராயி, இது பிரதிநிதி, மார்லி வந்து அரசு செயலர், இவரு அரசு செயலாளர். சரிங்களா? ஓகே. சோ இந்த சட்டம் இது என்ன சொல்லணும், மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்று அழைக்கப்படுது. மார்லின்றவர் அப்போதைய வெளியுறவுத்துறை செயலர். ஓகே. லார்டு மின்டோ அப்போதைய இந்தியாவின் வைஸ்ராய். ஓகே. இந்த சட்டத்தின் அம்சங்கள், இது மத்திய மற்றும் மாகாண சட்டசபைகளின் அளவை கணிசமாக அதிகரிக்குது. மத்திய சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 14 இருந்து எவ்வளவு உயருது. இதுக்கு முன்னாடி சட்டசபையில 16 பேர் இருக்கான். அந்த 16 பேரை இப்ப என்னவா மாத்துது, நல்லா கொஞ்சம் மத்திய சட்டசபை. இது மத்திய சட்டசபை, மொத்தம் ஒரு சட்டசபை இருக்கா, அதுல 16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேரை 60 பேரா மாத்துது. மாகாண சட்டசபை இருக்கும் இல்லையா, அந்த மாகாண சட்டசபையில் உறுப்பினர் எண்ணிக்கை சீராக இல்லை, அங்கங்க அதிகப்பட்டது. இது மத்திய சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக பெரும்பான்மையாக தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் மாகாண சட்டசபையில் அதிகாரப்பூர்வமற்ற பெரும்பான்மை, அதாவது நம்ம அலுவல் சாரா உறுப்பினர் சொல்லும் இல்லையா, அது அங்க கன்சிடென்டா இருக்கு, இங்க இல்லைன்னு சொல்ல வராங்க. இது இரு நிலைகளிலும் உள்ள சட்டமன்றங்களின் விவாத பணிகளை விரிவுபடுத்தியது. எடுத்துக்காட்டாக உறுப்பினர்கள் துணை கேள்விகளை கேட்கணும். நான் ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். 1861 எதுல கலந்துகிட்டான், பட்ஜெட்ல கலந்துகிட்டான். 1992 தான் பட்ஜெட்ல ஆனா அவனுக்கு என்ன கேள்வின்னு சொன்னேன், துணை கேள்விக்கு. அவன் என்ன கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்கணும் அதை மட்டும் தான் கேட்கணும். அதாவது கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு ஒரு கேள்வியை மட்டும் அவன் கேட்கணும். அவன் பதில் சொன்ன பின்னாடி அப்ப கோழி எங்க வச்சுன்னு துணை கேள்வி கேட்க கூடாது. ஆனா 1909 வந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவன் உறுப்பினர்களோட துணை கேள்வியும் கேட்கலாம். இப்ப சப்போஸ் பதில் சொல்றான், முட்டையில தான்ப்பா கோழி வந்துச்சுன்னு அவன் கேள்வி ஆன்சர் சொன்னானா, நீ எப்படி சொல்றன்றது துணை கேள்வியும் அவன் கேட்கலாம்னு சொல்ல வராங்க. துணை கேள்வி கேட்கவும், பட்ஜெட் மீதான தீர்மானங்களை நகர்த்தவும். தீர்மானத்துல அவன் முன்ன என்ன பண்ண முடியும், பட்ஜெட்ல அவனால எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இப்ப என்ன பண்றான், பட்ஜெட்ல கேள்வி கேட்கறான், கேள்வி கேட்டு துணை கேள்வி கேட்கறது மூலியமா பட்ஜெட்ல சில சீர்திருத்தத்தை அவனால கொண்டு வர முடியும், அதுக்கும் அவன் அனுமதிக்கப்படுறான்னு சொல்றாங்க. ஓகே. இது வைஸ்ராய் மற்றும் கவர்னர்களின் நிர்வாக சபைகளுடன் இந்தியர்களின் சங்கத்திற்கு முதல் முறையாக வந்தது. அதாவது வைஸ்ராய் மற்றும் கவர்னர்களின் நிர்வாக சபைகளுடன் இந்தியாவோட பங்கு இதுல வருதுன்றாங்க. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, என்ன பாருங்க, என்ன பேர் வருது, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. என்ன சொல்லுவோம், எஸ்பி சின்ஹான்னு சொல்லுமா, எஸ்பி சின்ஹான்னு சொல்லுமா? சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வைஸ்ராய் நிர்வாக குழுவில் இணைந்த முதல் இந்தியர் ஆனார். நல்லா கவனிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேரை பார்த்தோம். யாரு, ஒரு 3 பேரு. அதாவது வந்து பனாரஸ் ராஜா, இவங்க 3 பேரும் யாரு, சட்டமேற்றும் அதிகாரத்துல சட்டமேற்றதாக சேர்க்கப்பட்ட ஒரு 3 பேரு. அப்படிதானே பார்த்தோம், சட்ட கவுன்சில சேர்த்து விட்டாங்க. ஆனா இந்த சத்யேந்திர பிரசாத் சின்ஹா யாருன்னா,
வைஸ்ராய் நிர்வாக குழு, அந்த 1+3 அந்த வைஸ்ராயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாக குழு இருக்கும் இல்லையா, அந்த நிர்வாக குழுவுல இணைந்த முதல் இந்தியர். இங்க அதான சொல்றான், இங்க அதான சொல்ல வரான், என்னன்னா பட்ஜெட் மீதான தீர்மானங்களை நகர்த்தவும். ஓகே, பட்ஜெட் மீதான தீர்மானம் யாரு பட்ஜெட் நகர்த்த முடியும்? அமைச்சரவை தானே இன்னைக்கு வந்து, அமைச்சரவை கேபினெட் அமைச்சரவை தானே இன்னைக்கு ரூல்ஸ் போட முடியும். நான் சொல்றது அதானே, கேபினெட் அமைச்சரவை தானே ரூல்ஸ் போட முடியும். அப்போ அந்த மாதிரி கேபினெட் அமைச்சரவையில இந்தியர்களுக்கும் இடம் கொடுக்கிற சட்டம் எதுனா இந்த 1909 சட்டம். அதுல முதல்ல ஒரு இந்தியரை சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட இந்தியர் தான் யாரு? சத்யேந்திர பிரசாத் சின்ஹான்னு சொல்லுவோம், SP சின்ஹா. ஓகேங்களா, வைஸ்ராய் நிர்வாக குழுவில் இணைந்த முதல் இந்தியர் ஆவார். அவர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதாவது என்ன சட்ட உறுப்பினர் அர்த்தம்? ஒரு அமைச்சரா இன்னைக்கு கணக்குல அவர் ஒரு அமைச்சரா அன்னைக்கே நியமிக்கப்படுறாரு. ஓகேவா? சோ நான் கான்செப்ட் புரிஞ்சா, சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். சரி, இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இப்ப இதே டைம்ல இதுக்கு முன்னாடியே 1892 சமயத்திலே இங்கிலாந்து பாராளுமன்றத்துல ஒருத்தர் வந்து தான். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட முதல் இவர் யாருன்னு பார்த்தோம்னா உறுப்பினர் கேட்டா இவரு தாதாபாய் நௌரோஜி. இந்தியாவுல அதாவது ஆளுநரோட நிர்வாக கவுன்சில்ல சேர்க்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா SP சின்ஹா. தனி வாக்காளர்கள் என்ற கருத்தை ஏற்று, தனி வாக்காளர்னா தனி தொகுதி என்ற கருத்தை ஏற்று முஸ்லிம்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? வகுப்புவாத பிரதிநிதித்துவ முறையை அறிமுகப்படுத்தியது. இதன்படி முஸ்லிம் உறுப்பினர்கள் முஸ்லிம் வாக்காளர்களால் மட்டுமே என்ன பண்ணும்? தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எனவே சட்டம் வகுப்புவாதத்தை இந்த சட்டம் வந்து வகுப்புவாதத்தை சட்டப்பூர்வமாக்கியது. மற்றும் மின்டோ பிரபு யாரு? வைஸ்ராய் இங்க மின்டோ தானே. மின்டோ பிரபு வகுப்புவாத வாக்காளர்களின் தந்தை, அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அறியப்பட்டவர் யாரு? வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை என்று அறியப்பட்டவர் மின்டோ பிரபு. ஓகேவா? மின்டோ பிரபு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. பிரசிடென்சி இந்த கான்செப்ட் தான் என்னது 1909 பிரிஞ்ச கான்செப்ட் தான். ஓகேவா? ஒருத்தர் போயிட்டு 1947 ஆகஸ்ட் 15 என்ன இன்சிடென்ட்? இங்க ஒரு தனி தொகுதியா இங்க தனி தொகுதியா ஒண்ணு பிரியுது. தனி தொகுதியா முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி பாகிஸ்தான் பிரிவினை 1947 ஆகஸ்ட் 15 அடித்தளமிட்டது எது? ஆகஸ்ட் 14 சாரி ஆகஸ்ட் 14க்கு ஆகஸ்ட் 14க்கு அடித்தளமிட்ட இன்சிடென்ட் எது? எல்லாரும் என்ன ஆப்ஷன் 7 என்ன தெரியுமா இருக்கும்? 1905. என்ன 1905ல வங்க பிரிவினை இருக்கும். எல்லாரும் சொல்லுவான் பாகிஸ்தான் பிரிவதற்கு முன்னோடியா இருந்தது வங்க பிரிவினையா? தவறு. அந்த வங்காள பிரிவினையை படிக்கும்போது ஒரு பாயிண்ட் வரும். கர்சன் பிரபு என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியர்களை பிரிக்கணும்னு நினைச்சு மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் பிரிச்சிருப்பாரு. இந்தியும் முஸ்லீமையும் பிரிக்கணும்னு நினைச்சு பிரிச்சிருப்பாரு. ஆனா அதற்கு மாற்றாக முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒன்றாக இணைந்து போராடி இருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்றாக இணைந்து போராடிப்பாங்க. இது அந்த பிரிவினைக்கு மாறாக ஒற்றுமையை நிலைநாட்டியதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். புரியலா? இது இல்ல பிரிவினை. உண்மையான பிரிவினை எது? ஏன்னா இதை இந்தியர்கள் ஏத்துக்கல. நான் சொல்ற கான்செப்ட்னா 1905 பிரிவினையை யார் ஏத்துக்கல? இந்தியர்கள் ஏத்துக்கல, முஸ்லிமே அதை ஏத்துக்கல. ஆனா 1909 இந்த முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீட யார் ஏத்துக்கிட்டா? முஸ்லீம் லீக் ஏத்துக்கிச்சு. அதாவது இது ஏத்துக்கிச்சு, முஸ்லிம்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. எப்போ முஸ்லிம்கள் அந்த இடஒதுக்கீடை ஏத்துக்கிட்டாங்களோ அப்பவே அவங்க எதுல இருந்து பிரிஞ்சுட்டாங்க? இந்துக்கள் இருந்து பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்சிடென்ட் இந்த ஒரு தனி தொகுதி, இந்த தனி தொகுதி தான் எதுக்கு லீடா மாறிச்சு? 1947 ஆகஸ்ட் 14 தனி நாடுன்னு ஒண்ணு. அதாவது 1940 லாகூர் தீர்மானத்துல தனிநாடு கோரிக்கையை கொண்டு வந்தவர் யாரு? ஜின்னா. அந்த கோரிக்கைக்கு அடித்தளமிட்ட இன்சிடென்ட் எதுன்னு கேட்டா இது இந்த இன்சிடென்ட் தான். ஓகேவா? நான் மீண்டும் சொல்றேன், படிக்கிறது பெருசு கிடையாது, மனப்பாடம் பண்றது பெருசு கிடையாது. அதை வாழ்க்கையோட ஒரு புரிதலோட கொண்டு போனீங்கன்னா ஈஸியா போயிடும். ஓகே. பிரசிடென்சி கார்பரேஷன்கள் அதனாலதான் இவர் என்ன சொல்றோம்? வகுப்புவாதத்தின் தந்தைன்னு யாரும் சொல்றோம்? இதுக்கு அடித்தளமிட்டது யாரு? மின்டோ. அதனாலதான் தந்தை என்று சொல்றோம். ஓகேவா? ஓகே. பிரசிடென்சியல் கார்பரேஷன்கள் வர்த்தக சபைகள் பல்கலைகள் மற்றும் ஜமீன்தார்களின் தனி பிரதிநிதித்துவத்தையும் இது வழங்குது. பிரசிடென்சி அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம யாருக்கு? கார்பரேஷன்களுக்கும் சபைகளுக்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஜமீன்தார்களின் தனி பிரதிநிதித்துவம் அவங்களுக்கும் ஒரு இடத்தை கொடுக்குது. ஓகே. இந்திய அரசு சட்டம் 1919 ஆகஸ்ட் 20 1917 நல்லா கவனிக்கிறோம். எப்போ இந்திய அரசு சட்டம் 1919 வரத்துக்கு ஒரு முக்கியமான அறிக்கை காரணமா இருக்கும். அதுதான் ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லுவோம். 1917 என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல 1915 வந்து என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 15ல ஞாபகம் இல்லையா? 14 இரண்டாம் உலக போரா
இரண்டாம் உலக 1914-15 ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் உலக போர் சார், இரண்டாவது உலக போர். சாரி முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இந்த சமயத்துல ஓகேங்களா, அப்ப இந்தியர்கள்ல வந்து என்ன பண்ணாங்க, இந்தியர்ல கேட்காம இந்தியர்கள கலந்து வச்சுட்டாங்க. அப்போ அன்னி பெசன்ட் அம்மையார்னு சொல்லிட்டு ஒருத்தரோட தலைமையில இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, தன்னாட்சி இயக்கம்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் திலகர் தன்னாட்சி இயக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த இயக்கம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு என்ன தரப்போறோம், அவங்க வந்து போர்ல நாங்க கலந்துக்கிறோம். யாரு? இங்கிலாந்து இந்தியர்களை யூஸ் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு என்ன தேவை, நீ அவங்க டொமினியன் அந்தஸ்து தன்னாட்சி அமைப்பு எங்களுக்கு தேவைன்னு சொல்லி தீவிரமா தன்னாட்சி கிட்ட பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஆங்கிலேயர்கள் இருந்து ஒரு முடிவு வருது, ஒரு வெள்ளை அறிக்கை, ஒரு அறிக்கை வருது. அது அந்த அறிக்கை தான் அது ஆகஸ்ட் 20, 1917. இந்த அறிக்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு கட்டாயம் என்ன கிடைக்க போறோம் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்தியர்களை போர்ல இந்தியாவுக்கும் உலக போருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா, இந்தியாவுக்கும் உலக போருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா இங்கிலாந்து யாரை யூஸ் பண்றான், அப்போ அதுக்கு பிரதிபலனா எனக்கு ஏதோ ஒண்ணு தேவை. அந்த டைம் தான் யூஸ் பண்ணது யாருன்னா அன்னி பெசன்ட்டும் திலகரும். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு தன்னாட்சி வேணும்னு கேக்குறாங்க. அப்போ இப்ப எனக்கு வந்து நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், அந்த இக்கட்டான சூழ்நிலை நீ எனக்கு உதவ போற, நான் உனக்கு உதவுனா நீ அதுக்கு எனக்கு பிரதிபலம்னா உனக்கு கொடுப்பேன், நான் கேட்கறத கொடுப்பேன்னு நினைச்சாங்க இல்லையா? அப்படி நினைச்சதுதான் தன்னாட்சி. ஆனா இந்த அறிக்கை காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த அறிக்கை என்ன சொல்லுனா, படிப்படியாக நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், உடனே கொடுக்க மாட்டேன், நீ கேட்கனாலும் உடனே கொடுக்க மாட்டேன். இந்தியாவில் பொறுப்புள்ள அரசாங்கம், அதுதான் தன்னாட்சி. என்னது, அதுக்கு தான் தன்னாட்சி. இந்தியாவில் பொறுப்புள்ள அரசாங்கத்தை நான் எப்படி கொடுப்பேன், படிப்படியாக அறிமுகப்படுத்துவதே அதன் நோக்கம். இது நீங்க போய் நீங்க வேணும்னா எடுத்து பாருங்க, ஐயன புக்கு படிக்கும்போது எடுத்து பாருங்க. இந்த வார்த்தை இல்லைன்னா என்ன கேளுங்க. இது காங்கிரசின் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இந்த சட்டம் என்ன வந்தது, காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்ததுன்னு ஒரு வார்த்தை வரும். ஓகேவா? சோ அப்ப அறிமுகப்படுத்துறது இந்த நோக்கம் என்று அறிவித்தது. அதுதான் என்னது, ஆகஸ்ட் 20, 1917. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டம் இவ்வாறு இயற்றப்பட்டது. எவ்வாறு, இந்த மேல சொன்ன படிப்படியாக சொன்னோம், அதை பேஸ் பண்ணி 1917 ஆகஸ்ட் 20 வந்த அறிக்கையை பேஸ் பண்ணி தான் எந்த சட்டம் இயற்றப்பட்டது, 1919 சட்டம் இயற்றப்பட்டது. இது 1921 நடைமுறைக்கு. இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு? ஏன்னா அது சொன்னது என்ன, தன்னாட்சி. அந்த தன்னாட்சி இரட்டை ஆட்சி எப்போ வரும் பார்த்தோம்னா 1921 தானே முதலமைச்சர் எல்லாம் வருவாங்க. ஓகே, இந்த சட்டம் மாண்டேகு செம்சுபோர்ட் சீர்திருத்தங்கள் என்றும் அழைக்கப்படுது. மாண்டேகு இந்தியாவின் மாநில செயலர், செம்சுபோர்ட் தான் வைஸ்ராய். ஓகே, இங்க மாறி வரும். அங்க மின்டோ தான் வந்து யாருன்னா பிரதிநிதி, மார்லி வந்து யாருன்னா அயலுறவு செயலாளர். இங்க வந்து மாண்டேகு யாருன்னு பார்த்தோம்னா அயலுறவு செயலாளர், செம்சுபோர்டு தான் பிரதிநிதி. இந்த சட்டம் அம்சம் பாருங்க, மத்திய மற்றும் மாகாண பாடங்களை வரையறுத்து, அதாவது மாகாணத்தோட எல்லைகளை வரையறுத்து பிரிப்பதன் மூலம் மாகாணங்களின் மீதான மத்திய கட்டுப்பாட்டை தளர்த்தது. ஓகே, இது மாகாணம், இது என்ன சென்னை மாகாணம், இது பம்பாய் மாகாணம் என்று இதோட எல்லையை பிரிச்சிருச்சு. ஓகே, மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்கள் அந்த பாடங்களின் பட்டியலில் சட்டங்களை உருவாக்க அதிகாரம் பெற. நம்ம இது படிப்போம், அதிகார பகிர்வு. சொல்றது புரியுதா? இங்க என்ன கான்செப்ட் பிறகு, அதிகார பகிர்வுன்ற கான்செப்ட் பிறகு இங்க அததான் பாடம்னு சொல்லிக்கலாம். அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மத்திய மற்றும் மாகாணத்தோட அதிகார பகிர்வு வந்து வரையறுக்குது. அந்த அதிகார பகிர்வுல என்ன பண்ணா, மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்கள் அந்தந்த அதே பட்டியலின் சட்டங்களை உருவாக்க நம்ம சொல்றோம் இல்லையா? அதிகார இதுல யாரு சொல்லுவோம், மாநிலத்துல சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு உண்டு, மாநிலத்துக்கு உண்டு. அதிகாரம் மத்தியத்துக்கு உண்டு. இருப்பினும் அரசாங்கத்தின் கட்டமைப்பு தொடர்ந்து மையப்படுத்தப்பட்ட மற்றும் ஒற்றையாட்சியாக இருப்பினும், அதனால இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. மாநிலம் தனியா இருக்குது, மத்திய அரசு தனியா இருக்குது. இருந்தாலும் இந்த மாநிலங்கள் யாரோட ஒருங்கிணைப்போட இருக்கு, மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. அததான் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இது மேலும் மாகாண பாடங்களை 2 பகுதிகளாக பிரித்தது. மேலும் மாகாண ஆட்சி எப்படி பிரிக்குது, 2ஆ பிரிது. ஒன்று இடமாற்றம் மற்றும் அதாவது ஒண்ணு மாற்றப்பட்ட துறைகள், 2வது என்ன பண்றோம், ஒதுக்கப்பட்ட துறைகள். மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள். ஒதுக்கப்பட்ட துறைகள் யாருக்கு, ஒதுக்கப்பட்ட துறைகள் அதான் மாற்றப்பட்ட பாடங்கள் அமைச்சர்களின் உதவியுடன் ஆளுநரால் நிர்வகிக்கப்பட வேண்டும். சட்டசபைக்கு பொறுப்பு, இவங்க வந்து சட்டசபைக்கு பொறுப்பு. ஒதுக்கப்பட்ட துறைகள் சட்டமன்ற குழுவிற்கு பொறுப்பேற்காமல் ஆளுநர் மற்றும் அவரது நிர்வாக குழுவால், அதாவது சிம்பிளா சொல்றேன், ஒதுக்கப்பட்ட குழுக்கள் யாருக்குன்னா ஆளுநரோட கண்ட்ரோல். இப்ப வந்து இரட்டை ஆட்சி, இது பேர் தான் இரட்டை ஆட்சி. ஒண்ணு வந்து என்னன்னா, இது வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள், அதாவது பிக்ஸ்டு. இவங்க வந்து பிக்ஸ்டு, அதாவது முக்கியமான துறை என்ன, சட்டமேற்றம், சட்டத்துறை, அதுக்கப்புறம் நிதி, வருவாய். ஓகேங்களா? இந்த மாதிரி முக்கியமான துறைகள் யாரோட கண்ட்ரோல் இருக்கும், ஆளுநரோட கண்ட்ரோல் இருக்கும். இந்த பக்கம் டம்மி துறைகள், கல்வி பிளஸ் வந்து சாலை வசதி போறது, இல்ல வந்து வேற என்ன சொல்லலாம், இந்த
தண்ணீர் ஓகேங்களா, இந்த மாதிரி டம்மி இதெல்லாம் யாருக்கிட்ட வந்துச்சுன்னா முதலமைச்சர் கீழே. அதான் அமைச்சரவைன்னு வந்துச்சு இல்லையா, அமைச்சரவைன்னு வந்த யாரு, முதலமைச்சர் கண்ட்ரோலையும் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஓகே, நிர்வகிக்கப்படும் இந்த இரட்டை ஆட்சி திட்டம் டைட்சி என அறியப்படுது. நாம் சொல்லுவோம் டைட்சி, ஓகேங்களா, டைட்சி நோட் பண்ணி, டைட்சினா தான் இரட்டை ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா என்று அறியப்பட்டது. இரட்டை ஆட்சி என்று பொருள்படும் டி ஆர்ச் என்ற கிரேக்க வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை எங்கிருந்து எடுத்துக்காங்க, இந்த இரட்டை ஆட்சி திட்டம் டைட்சின்ற வார்த்தை ஆங்கில வார்த்தையை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா டி ஆர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இருப்பினும் இந்த சோதனை பெரும்பாலும் தோல்வி அடைந்தது. யாராவது ஏத்துக்கிட்டாங்களா இத? தமிழ்நாட்டுல தவிர வேற எங்கேயும் தேர்தல் நடக்குது. நான் சொல்றது புரியுதா? இந்தியாவிலேயே முதலமைச்சர்னு ஒண்ணு வந்த கான்செப்ட் என்ன, சென்னையில மட்டும்தான். எங்க வேற எங்கேயாவது 1921 வேற எங்கேயாவது தேர்தல் நடந்துச்சு நீங்க சொல்றீங்க? எங்கேயுமே நடக்கல. ஆனா தமிழ்நாட்டுல நடந்ததுக்கு ஒரே கட்சி தான் காரணம். யாரு அவங்க? நீதி கட்சி தேர்தலை ஏத்துக்கிட்டு பங்கேற்று. ஆனா இன்னைக்கு புரிதலா, பல வறுமை ஒழிப்பதுல முதல் மாநிலம், சத்துணவு திட்டம் முதல்ல கொண்டு வந்தது இங்கதான், ஓகேங்களா, இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் இதெல்லாமே இங்கதான். இதுக்கு காரணம் என்னன்னா, மத்த மாநிலங்களை விட மத்த மாநிலம் எப்ப ஆட்சி வருது, 1937 தான் ஆட்சி வருது. ஆமா, ஆனா கிட்டத்தட்ட 24 வருஷமா 17 வருஷம் கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆல்ரெடி தமிழ்நாடு முன்னாடி வந்துச்சு. சரிங்களா? சோ அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு பல இதுல முன்னோடியதா இருக்குது. சரிங்களா? ஓகே, இது முதல் முறையாக நாட்டில் இரு சபை மற்றும் நேரடி தேர்தல், நான் சொன்ன என்ன வார்த்தை சொன்ன பாருங்க, இரு சபை மற்றும் நேரடி தேர்தல்களை அறிமுகப்படுத்தது. இரு சபைன்னு அர்த்தம் மேலவை கீழவைன்ற இரு அமைப்பையும் நேரடி தேர்தலையும் அறிமுகப்படுத்தியது. இவ்வாறு இந்திய சட்டமன்ற குழுவானது மேல் சபை, ஓகேங்களா, மேல் சபைன்னு என்ன சொன்னோம், ராஜ்யசபா, மாநிலங்கள் கவுன்சில், கீழ் சபை சட்டமன்றம் ஆகியவற்றை கொண்ட இரு சபை சட்டமன்றத்தால் மாறப்பட்டது. மத்திய அவையை நம்ம என்ன படிக்கிறோம், ஈரடுக்கு முறை. மத்தியில் என்ன முறை, மத்தியில் ஈரடுக்கு முறை, மாநிலத்தில் இரட்டை ஆட்சி. கான்செப்ட் புரியுதா? 1919 சட்டம் என்ன சொல்லுது, மத்தியில இருக்கீங்களா? மத்தியில் ஈரடுக்கு முறையும், அதாவது மேலவை கீழவென்ற கான்செப்டும் மாநிலத்துல இரட்டை ஆட்சியும் கொண்டு வந்துச்சு. இரு அவைகளிலும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்க நேரடி தேர்தல் அறிமுகப்படுத்தினாங்க. வைஸ்ராயின் நிர்வாக குழுவின் 6 உறுப்பினர்களில் 3 பேர் தலைமை தளபதியை தவிர இந்தியராக இருக்கணும். வைஸ்ராயில 6 உறுப்பினர்கள்ல 3 பேர் என்னவாதான் இருக்கணும், இந்தியர்களாக இருக்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1909 1892 இதெல்லாம் பார்த்தோம், 1892 தான் பார்த்தோம். 1909 தானே பார்த்தோம். இவர் எப்ப வந்தாரு, எஸ்பி சின்கா 1909 ஒரே ஒரு இந்தியர் வந்து அதுல ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறார் நிர்வாக குழுல. அவர் யாரு, எஸ்பி சின்கா. 1919 6 பேர்ல 3 பேர் என்னவா இருக்கலாம், இந்திய உறுப்பினரா இருக்கலாம் சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுக்கு தனி தொகுதிகளை வழங்குவதன் மூலம் வகுப்புவாத பிரதிநிதித்துவ கொள்கையை விரும்புது. இதுக்கு முன்னாடி யாரு கொடுத்தா, 1909 யாருக்கு மட்டும் கொடுத்துச்சு, முஸ்லிமுக்கு. அப்ப முஸ்லிம் கொடுத்தா இந்திய கிறிஸ்துவ சும்மா இருப்பானா, சீக்கியர் சும்மா இருப்பானா, ஆங்கிலோ இந்தியர்கள் சும்மா இருப்பானா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கான தனி இடஒதுக்கீட கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை ஏற்பட்டதன் காரணமாக சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுக்கு தனி தொகுதிகளை வழங்குவதன் மூலம் வகுப்புவாத பிரதிநிதித்துவ கொள்கை விரிவுபடுத்தியது. இவங்க நினைச்சுக்கலாம், நம்ம இந்தியர்கள் நினைச்சுட்டாங்க, ஐயோ நமக்கு வந்து தனி இடஒதுக்கீடு விட்டாங்க, சூப்பர் நினைக்கிறான். ஆனா இது யாரோட கொள்கை, அவனோட பிரித்தாளும் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இதெல்லாம் ஓகேங்களா, பிரித்தாளும் கொள்கை. இது குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களுக்கு உரிமையை வழங்கியது. சொத்து வரி, அப்ப அந்த தேர்தல் அன்னைக்கு தேர்தல் போட்டோம் இல்லையா, தேர்தல்ல எல்லாருமே கலந்துக்க முடியும். வயது 18 அடைந்த எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா அன்னைக்கு? யாரு சொத்து வச்சிருக்கானோ, யாரு வரி கட்டணும், இல்ல அன்னைக்கு யாரு படிச்சவனோ, இந்த அடிப்படையில மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அப்படி நடந்ததுதான் அந்த இதெல்லாம். ஓகேங்களா? எது இந்த நீதி கட்சி தேர்தல்லாம் அப்படி நடந்ததுதான். சொத்து வரி அப்புறம் வந்து கல்வியின் அடிப்படையில மட்டும்தான் அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். சரிங்களா? இது லண்டனில் இந்தியாவுக்கான உயர் ஸ்தானிகரின் புதிய அலுவலகத்தை உருவாக்கி இந்திய வெளியுறவு செயலர் இதுவரை செய்த சில செயல்பாடுகளை அவருக்கு மாற்றியது. அதாவது லண்டன்ல இந்தியாவுக்குன்னு ஒரு என்ன பண்றாங்க, உயர் அதிகாரியை நியமிக்கிறாங்க. ஒரு உயர் ஸ்தானிகரின் புதிய அலுவலகம், அரசு செயலர்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு தனி அலுவலகத்தை எங்க உருவாக்குது, லண்டன்ல உருவாக்குது. ஓகேங்களா? லண்டன்ல இந்தியாவுக்கான உயர் ஸ்தானிகரின் புதிய அலுவலகத்தை உருவாக்கி இந்திய வெளியுறவு செயலர் இதுவரை செய்த சில செயல்பாடுகளை அவருக்கு மாற்றுது. அவருக்குன்னு தனி ஒரு அலுவலகத்தை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒண்ணு வருது இல்ல, நம்ம படிக்கணுமா, ஒவ்வொரு நாட்டிலயும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு கான்செப்ட் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் உருவாக்கு. இது ஒரு பொது சேவை ஆணையத்தை நிறுவுவதற்கு வழங்குது. நல்லா கவனிக்கணும், இது ஒரு பொது சேவை ஆணையம். அப்படின்னா என்னது, பொது சேவை ஆணையம் என்ன, இன்னைக்கு உயிரை கொடுத்து எதுக்காக படிச்சிருக்கோம், இந்த ஆணையம் தான்.
அந்த சென்னை தேர்வாணையம். பணியாளர் தேர்வாணையம் படிக்கிறோமா? எஸ் சார். 1924 சார். ஆமா, 1924 பணியாளர் தேர்வாணையம் எந்த சட்டத்தின்படி அமைஞ்சது? இந்த சட்டம் சொல்லுது ஒரு பொது ஆணையத்தை நீ நிறுவணும்னு எந்த சட்டம் சொல்லுது? இந்த சட்டம் 1919 இந்திய அரசு சட்டம் சார். நிறுவுவதற்கு வழங்கியது. எனவே அரசு ஊழியர்களை பணியமர்த்துவதற்காக 1926ஆம் ஆண்டு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. நம்ம அந்த பாயிண்ட் கட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் வரணும்? 1924 எந்த கமிஷன் வரும் இதுக்கு? அது அதை ஓகே ஸ்டாஃப் பண்ண செலக்ஷன் 1000 கமிஷன். என்ன கமிஷன்? ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் 24ல டிரான்ஸ்லேஷன் கமிஷன். பனகல் ராஜா இருக்கும்போது வந்துருக்குல்ல சார். ஆமா ஆமா, 24 ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? ஓகே. 1923ல லீ பிரபு, அவர் பேர் என்ன? லீ பிரபு தலைமையில ஒரு கமிஷன் அமையும், ஒரு குழு. அந்த குழு தான் என்ன சொல்லும்னா, இந்தியாவுக்கு சென்னையில பணியாளர் தேர்வாணையம் ஒண்ணு அமைக்கணும்னு சொல்லும். இந்த லீ கமிஷனோட பரிந்துரையின் அடிப்படையில 1924ல சென்னை பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்படும். இந்த தேர்வு வாரியம் 1929ல என்னவா மாற்றப்படும்? தேர்வு ஆணையமா மாற்றப்படும். இல்ல போர்டு வாரியம் இருக்கும், அது ஆணையமா மாத்தம் 1929. 1926ல மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதுதான் பொது பணியாளர் தேர்வாணையம். நான் சொல்ற புரிஞ்சுதா சார்? டவுட்டா இருக்கு சார். புரியுது சார். சொல்லுங்க சார். நான் சொல்றேன் பாருங்க. இப்போ 1919ல ஒரு சட்டம் போட்டான். அந்த சட்டம் சொல்லுது இரட்டையாட்சி, மாகாண மத்தியில் கூட்டம், அந்த இதெல்லாம் சொல்லிச்சு இல்ல. அது மாதிரி இன்னொன்னு சொல்லுது, ஒரு பொது ஆணையத்தை ஒண்ணு, ஒரு சேவை ஆணையத்தை ஒண்ணு உருவாக்கணும், ஒரு பொது ஆணையம், ஒரு வாரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லிச்சு. இதன் அடிப்படையில 1923ஆம் ஆண்டு லீ கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. என்ன கமிஷன்? லீ கமிஷன். இந்த லீ கமிஷன் 1923 சென்னைக்கு, இந்தியாவுக்கு வந்துட்டு எங்க மட்டும்தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது? சென்னை. சென்னை. அப்போ சென்னைக்கு வந்து ஓகேவா, ஒரு இந்த கமிஷன் பரிந்துரையின் படியில, எந்த கமிஷன்? லீ கமிஷன் பரிந்துரையின் படியில் சென்னையில ஒரு பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்படுது. அந்த வாரியத்துக்கு பேரு சென்னை பணியாளர் தேர்வு வாரியம். இனிமே யாரு பணிக்கு எடுப்பா? இந்த சென்னை தேர்வு வாரியம் தான் நமக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து வேலைக்கு எடுக்கும். அதான் இதோட கான்செப்ட். சென்னை பணியாளர் தேர்வு வாரியத்தை எப்ப உருவாக்குது? 1924. யாரோட எந்த குழுவின் பரிந்துரையின் பேர்ல? லீ கமிஷன் பரிந்துரை. ஏன் சென்னை, ஏன் பம்பாய் வரல, ஏன் வங்காளம் வரல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அங்க தேர்தல் நடக்கல. தேர்தல் நடந்தது சென்னையில மட்டும்தான். ஒண்ணு இது. இதுக்கப்புறம் 1926ல சென்னைக்குன்னு ஒண்ணு வச்சா மத்திய அரசுக்குன்னு ஒண்ணு தேவைப்படும்ல, மத்திய அரசுன்னு ஒண்ணு தேவைப்படும்ல. அப்போ மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் எப்போ உருவாப்படுது? 1926ல. சரியா? இது மத்திய பணியாளர் தேர்வு வாரியம். இது என்னது? சென்னை பணியாளர் தேர்வு வாரியம். இந்த 1924ல உருவாக்கப்பட்ட தேர்வு வாரியத்தை தேர்வு ஆணையம், தேர்வு ஆணையமாக பேர் மட்டும் மாறு, தேர்வு ஆணையமாக மாற்றப்பட்டது எப்பனா 1929. நான் சொல்ல புரிஞ்சுல? வேற ஏதாவது குழப்பம் எதாவது? 1924 சென்னை பணியாளர் தேர்வு வாரியம், 1929ல அது தேர்வு ஆணையமா மாறுது. மத்திய பணியாளர், அதுதான் பொது பணியாளர் சொல்றோம். மத்திய பணியாளர் தேர்வு ஆணையம் வந்து 1926. ஓகேவா? சரியா? போலாம் அடுத்தது. ஓகே. முதன்முறையாக மத்திய பட்ஜெட்ல அதான் பார்த்தோம். ஓகேங்களா? முதன்முறையாக மத்திய பட்ஜெட்டில் இருந்து மாகாண வரவு செலவு திட்டங்களை பிரித்து மாகாண சட்டமன்றங்களுக்கு அவற்றின் வரவு செலவு திட்டங்களை செயல்படுத்த. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பட்ஜெட்ன்ற கான்செப்ட் எங்க நடந்துச்சு? 1860ல இருந்து மத்தியில மட்டும்தான் நடந்துச்சு. இப்ப நமக்குன்னு ஒரு தனி சட்டமன்றம் வந்து தனி முதலமைச்சர்னு ஒருத்தர் வந்துட்டாரா? அப்போ இந்த சட்டம் தான் என்ன சொல்லுது? மாகாணத்துல என்ன ஏற்றப்படும்? வரவு செலவு திட்டங்கள் செயல்படுத்த அங்கீகாரம் அளித்தது. புரியுதுங்களா? மாகாணத்துக்குன்னு ஒரு தனி சட்டம், பட்ஜெட் கான்செப்ட் புரியல. தனி மாநிலத்துல தனி பட்ஜெட் வந்த சட்டம் இதுதான். அது நடைமுறைக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் செயல்பாடு. இன்னொன்னு, இந்த 1927 ஒரு குழு போடுறான். என்ன குழு அது? ராயல் கமிஷன் சொல்லுவாங்க சார். ராயல் கமிஷன் தான். 1927 என்ன குழு போட்டான்? வெரி குட். சைமன் குழு போட்டானா? சைமன் குழு எதுக்காக வரும்? புக் எடுத்து படிச்சோம்னா இருக்கும் 1919ஆம் ஆண்டு போடப்பட்ட சட்டத்தை அதை வந்து அது எப்படி செயல்படுதுன்னு ஆராய்வதற்காக வந்த குழு தான் 1927 குழு. அந்த குழுல ஒருத்தவங்க கூட தமிழன் இல்ல, இந்தியன் இல்லைன்றதான் அந்த குழு எதிர்ப்போம். சோ அப்போ எது நடைமுறைக்கு வந்து
இங்க எது நடைமுறைக்கு வந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு எது 10 ஆண்டு இது எப்போ ரிசல்ட்டை கொடுக்கும்? 1929 தான் இதோட அறிக்கையை கொடுக்கும். அதான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த செயல்பாடுகளை விசாரிக்க அறிக்கையிட ஒரு சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதற்கு இது வழிவகை செஞ்சது. அந்த சட்டப்பூர்வ குழு தான் எது? சைமன் குழு. சைமன் குழு வரணும்னு சொல்லி 1927 அவன் முடிவு பண்ணல. 1927 முடிவு பண்ணல. அவன் அந்த சட்டம் ஃபர்ஸ்டே போட்டான். 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சட்டத்தை ஆராயத்துக்கு இதுல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை போடுறான். 1927 அது வருது. சரிங்களா? அதுதான் சைமன் கமிஷன் நம்பர். புரிஞ்சா வந்துச்சுங்க. 1927 அதாவது அட்டவணை 2 ஆண்டுகளுக்கு முன்பு. எது 2 ஆண்டுகளுக்கு முன்பு? அவன் சொன்னது எப்போ? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியா? அவன் சொன்னது 10 ஆண்டுகள் தானே. 1917 1919 1929 சொல்லியிருப்பாங்க சார். ஆனா 2 வருஷம் முன்னாடியே வந்துச்சா? நான் சொல்றது புரிஞ்சுல? ஓகே. பிரிட்டிஷ் அரசாங்கம் சர் ஜான் சைமன் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக அறிவித்தது. அதன் புதிய அரசியலமைப்பின் கீழ் இந்தியாவின் நிலை குறித்து தெரிவிக்க, அதாவது இந்த புதிய அரசியலமைப்பு 1919 வந்த அரசியலமைப்பை பத்தி தெரிவிக்க ஒரு குழு உருவாக்கின்னு சொல்லிடுச்சு. ஆணையத்தின் உறுப்பினர் ஆங்கிலேயர்கள் அதெல்லாம் அனைத்து கட்சிகளும் ஆணையத்தை புரிந்தன. கமிஷன் 1930 தான் அறிக்கையை சமர்ப்பிக்குது. ஓகே. மற்றும் அரசாட்சியை ஒழித்தல். இது என்ன சொல்லுது? 30 தனது அறிக்கையை சமர்ப்பித்து மற்றும் அரசாட்சியை ஒழித்தல், மாகாணங்களில் பொறுப்பான அரசாங்கத்தை நீட்டித்தல், பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சமஸ்தானங்களின் கூட்டமைப்பை நிறுவுதல், வகுப்புவாத வாக்காளர்களின் தொடர்ச்சி மற்றும் பலவற்றை பரிந்துரை. என்னென்ன பரிந்துரைக்குது அந்த கமிஷன்? என்னென்ன பரிந்துரை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு? அரசாட்சியை என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, இரட்டையாட்சி வேணாண்டா அப்படின்னு சொல்லுது. இரட்டையாட்சி வேண்டாம். அப்ப இரட்டையாட்சி வேணாம்னா எதை பரிந்துரைக்குது? தன்னாட்சியை பரிந்துரைக்குது. அதுக்கப்புறம் சொல்லுது. ஓகே. அப்போ இந்த குழுவோட பரிந்துரை அதுக்கப்புறம் 1930 இருந்து 32 வரை ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்ன அது? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸா? அது இப்போ நான் சொல்ற பாயிண்ட் நல்லா கவனிங்க. 1930 காங்கிரஸ் போய் கலந்துக்குமா? இதுல காங்கிரஸ் கலந்த மாட்டானா? நல்லா காங்கிரஸ் கலந்த மாட்டான். சரி. 1931 காங்கிரஸ்ல போய் யார் கலந்துக்கிறா? காந்தி கலந்துட்டாரா? சரி. கலந்துகிட்ட காந்தி அதை ஏத்துக்கிட்டாரா? முடிவு எட்டப்பட்டதா? சரி. அதுக்கப்புறம் 1932 ஒரு கான்செப்ட் காங்கிரஸ் வராமலே அது எடுத்து கடைசியில இறுதி முடிவு எட்டப்பட்டது எப்படின்னா 1932. இப்ப என்னோட கேள்வி, 1930 காங்கிரஸ் யாராவது போய் இந்த மாநாட்டுல கலந்துகிட்டு இந்த மாநாட்ட தீர்வை ஏத்துக்கிட்டு இல்ல இதுல ஒரு முடிவு எட்டப்பட்டு இருந்தால் 1931 32 வட்டமேசை மாநாடு தேவைப்பட்டிருக்குமா? அதாவது இங்கு 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்திருந்தாலும் ஓகேங்களா, முடிவு ஒண்ணுதான். நான் சொல்றது புரிஞ்சா? 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்திருந்தாலும் இதோட முடிவு என்ன? ஒண்ணுதான். அந்த முடிவை தான் 1933 வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாங்க. புரியுதுங்களா? என்னவா வெளியிடுவாங்க? வெள்ளை அறிக்கை. இங்க உருவாக்கப்பட்ட இந்த சைமன் குழுவோட ரிசல்ட், சைமன் குழுவோட பரிந்துரை என்ன? சைமன் குழுவோட பரிந்துரை என்ன? இரட்டையாட்சியை ஒழிக்கணும். மாகாணங்கள பொறுப்புள்ள அரசாங்கத்தை நீட்டிக்கணும். ஏன்னா மத்த மாநில அரசாங்கமே கிடையாது. பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சமஸ்தானங்களின் கூட்டமைப்பை நிறுவனம். அதான் கூட்டாட்சி. பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சமஸ்தானங்களின் கூட்டமைப்பை நிறுவனம். அது பேர் தானது கூட்டாட்சி. கூட்டாட்சி நிறுவனம். வகுப்புவாத வாக்காளர்களின் தொடர்ச்சி அது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். மற்றும் பலவற்றை பரிந்துரைத்தது. இந்த பரிந்துரையும் இந்த வட்டமேசை மாநாட்டில் எட்டப்பட்ட 3 முடிவுகளை கொடுக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையும் சேர்த்து 1935 ஓகேலா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை மிக சீர்திருத்தம் செய்து ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருது. அந்த சட்டம் தான் என்ன சட்டம்? புரியுதா? ஓகேவா? ஓகே. சோ ஓகே ஓகே. கமிஷனின் முன்மொழிவுகளை சைமன் குழு அறிக்கையில இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க சார், இந்தியாவில இருந்து பர்மா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சார். இந்தியால பர்மா பிரிக்கணும்னு சொல்லிருப்பாங்க. அதான் அரசாங்க பகுதியில பிரிக்கணும். 37 பிரிச்சிருப்போம். ஓகே. 35 பிரிச்சிருக்காங்க சார். 30 இல்ல தேவைப்படும் போது அரசியல் 37 தான் பிரிச்சிருப்போம். 37 தான் பிரிப்போம். சரி. 10 வருஷத்துக்கு பதிலா அரசியல் சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்லுங்க சார். இருங்க ஒவ்வொருத்தர சொல்லுங்க.
10 ஆண்டுக்கு பதிலா அரசியல் சீர்திருத்தம் எப்ப வேணாலும் தேவைப்படுறப்ப பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க சார். ஓகே. இவங்க என்ன ஒவ்வொரு 10 வருஷம் தான் அந்த சட்டத்தை சீர்திருத்தம் செஞ்சாங்க. இவங்க வந்து அந்த 10 வருஷத்துக்கு வேணாம், அரசியல் இது வந்து எப்ப வேணாலும் சீர்திருத்தம் செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே. இன்னொருத்தர் என்ன சொன்னீங்க? அந்த மாண்டேக் சேம்ஸ்போர்ட் அறிக்கைக்கு வந்து காந்தி வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாருங்க சார். அதாவது ரொட்டி கேட்டதுக்கு வந்து கல்லுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு இருப்பாருங்க சார். ஓகே ஓகே. காந்தி அன்னி பெசன்ட் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு 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 எப்படின்னா ஒரு பெருந்தன்மையற்ற செயலு, இது வந்து நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சார். ஓகே. 1919 சொன்னது உங்களாம். ஓகே சரி, இங்க வாங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் என்ன சொல்லுங்க? டைமண்ட் குழுவோட அறிக்கையின் அடிப்படையில தான் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் பொது பணியாளர் தேர்வான இது மாதிரி அத கரெக்ட். ஏன்னா சென்னையில மட்டும் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி தனித்தனி இப்ப நம்ம கேரளாவுக்கு ஒரு தனி தேர்வாணையம், டிஎன்பிசி மாதிரி கேரளா இது கர்நாடகான்ட்டு அந்த மாதிரி தனித்தனி ஆணையம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் இந்திய சமஸ்தானங்களின் பிரதிநிதிகள் 3 வட்டமேசை மாநாடுகளை கூட்டியது. இந்த விவாதங்களின் அடிப்படையில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்து நான் சொன்னா வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டு எப்போ வந்திருக்கும்? வெள்ளை அறிக்கை 1933. பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் கூட்டுத் தேர்வு குழுவின் பரிசீலனை. இது எங்க அனுப்பப்பட்டது? பிரித்தானிய நாடாளுமன்ற கூட்டுத் தேர்வு குழுக்கு அந்த நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு இந்த குழுவின் பரிந்துரைகள் என்னைக்கு ரிசல்ட் ஆகுது? 1935ஆம் ஆண்டின் அடுத்த இந்திய அரசாங்க சட்டத்தில் சில மாற்றங்களுடன் இணைக்கப்பட்டன. சோ இதுல நடுவுல வகுப்புவாத விருது. 1932 பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார் இருந்தார்? ராம்சே மெக் டொனால்டு பிரதமர் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவ திட்டத்தை அறிவித்தார். யாரு? நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் போய் கலந்துட்டாங்க இல்லையா? இது வகுப்புவாத விருது, அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவம். இங்க விருது கொடுத்துட்டா வகுப்புவாத பிரதிநிதித்துவம். நோட் பண்ணுங்க, வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தார். ஓகே. இந்த வகுப்புவாத அறிக்கை எப்படி சொல்லலாம்? வகுப்புவாத அறிக்கை. சோ நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம். வகுப்புவாத அறிக்கைன்னு எங்க பார்த்தோம்? 1909 பார்த்தேன் சார். வகுப்புவாத நல்லா கவனிக்கணும். இப்ப இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அதாவது அன்னைக்கு வந்து யாரு இருந்தா? முஸ்லீம், இந்து, சீக்கியரு, கிறிஸ்துவன் இருந்தாங்களா? இது மதமா சாதியா? இது மதமா சாதியா? மதத்தின் அடிப்படையில முஸ்லிம்களுக்கு முதல்ல தனி இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீக்கியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் கொடுத்தாங்க. சோ அப்ப இது பேர் என்ன? மதத்தின் அடிப்படையில கொடுத்து வகுப்புவாத அறிக்கையை தூண்டி விட்டது, வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை தூண்டி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆளு யாரு? மின்டோ மார்லி. ஓகே. இங்க இந்துக்களுக்குள்ளேயே யாரு இருக்கா? தாழ்த்தப்பட்டோர்கள் அப்படின்னு சில பேர் நம்ம அப்படித்தானே பண்ணி வச்சிருந்தோம். தாழ்த்தப்பட்டோர்கள் அப்படின்னு சில இது இருந்தது இல்லையா? சோ அப்ப அந்த தாழ்த்தப்பட்டோர்களுக்கு என்ன கொடுக்கணும்? பட்டியலினத்தவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? வகுப்புவாதத்தை கொடுக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? தனி தொகுதியை கொடுக்கணும். ரிசர்வேஷன் ஒரு கான்செப்ட் படிக்கணும் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? வகுப்புவாத விருது என்று அறியப்பட்டது. இந்த விருது முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களான தனி தொகுதிகளை தொடர்ந்தது மட்டுமல்ல, ஆல்ரெடி நம்ம அங்கே அதே சைமன் அதான சொல்றாரு, வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படியே தொடர வேண்டும் சொன்னாரா? அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும், யார் இங்க புதுசா என்ன கான்செப்ட் வருது? தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் விரிவுபடுத்தியது. தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்ற கொள்கையை விரிவுபடுத்தியதில் காந்திஜி மனதை நடிச்சாரா? அதுதான் என்னது? பூனா ஒப்பந்தம். மேலும் விருதை மாற்றி அந்த இதை மாற்றி அமைக்க அவர் என்ன சிறையில் இருந்தாரு? 1931 நாங்க போயிட்டு வந்து உடனே வந்து சட்டமறுப்பியதுல இருந்து எரவாடா சிறையில் இருப்பாரையா? பூனா. சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார். 1932 செப்டம்பர் 24. ஓகேங்களா? கடைசியாக காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டது. பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தம் இந்து கூட்டு வாக்காளர்களை தக்க வைத்துக் கொண்டது. இந்த கூட்டு வாக்காளர்களை தக்க வைத்துக் கொண்டது மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை வழங்கியது. அதாவது என்ன கான்செப்ட் நான் சொல்றது புரியுங்களா? இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த இப்ப முஸ்லீம் தொகுதியில இது முஸ்லீம் தொகுதின்னு சொல்லிட்டாங்க 1909. இந்த முஸ்லீம் தொகுதியில யாரு மட்டும்தான் ஓட்டு போட முடியும்? முஸ்லீம் மட்டும் தான் ஓட்டு போடு. இது பேரு தான் தனி தொகுதி. நான் சொல்றது புரியுதா? இது பேர் தான் என்னது? தனி தொகுதி. அது மாதிரி அம்பேத்கர் அவர்கள் கேட்டது என்னன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கிறோம்னா இந்த பகுதியில அவர் உறுப்பினர்னா இங்க யாரு மட்டும்தான் ஓட்டு போடணும்? பட்டியலின மக்கள். ஆமா, அவங்க மட்டும் தான் ஓட்டு போடணும். ஓகேங்களா? அவங்க மட்டும் தான் ஓட்டு போடணும். இது பேர் தான் வந்து தனி இடஒதுக்கீடு. ஆனா இதை ஆல்ரெடி முஸ்லீம் வந்து நம்மகிட்ட வந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தாழ்த்தப்பட்ட இந்த பட்டியலினத்தோட பிரிஞ்சுட்டாங்கன்னா இந்து மதம் வந்து சீர்குலைஞ்சு போயிடும்னு யாரு போராட்டம் பண்றாங்க? காந்திஜி போராட்டம் பண்றாங்க. அப்போ இந்த பக்கம் அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா, என் மக்களுக்கு நான் செஞ்சே தீருவேன்னு அவர் நிக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு கடைசியா ஒரு முடிவு கொண்டு வராங்க. நல்லா கவனிக்கணும், தனி ஒதுக்கீடு, தனி இடம். ஏன்னா இதுக்கு பதிலா நான் என்ன கொடுக்குறேன்?
இடஒதுக்கீடு கொடுக்குறேன். இடஒதுக்கீடு என்ன எஸ் சார். அர்த்தம்? தனி தொகுதி இடஒதுக்கீடு என்ன சார். அர்த்தம்? இப்ப 100 தொகுதி இருக்குன்னா இந்த 100 தொகுதியில ஒரு 35 தொகுதியில யாரு மட்டும்தான் நிக்க முடியும்? யாரு மட்டும் தான் இருக்கணும்? தாழ்த்தப்பட்டவர்கள் சார். தாழ்த்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஆனா ஓட்டு யார் வேணாலும் போடலாம். நான் சொல்றது புரியுதா? யார் வேணாலும் எஸ் ஓட்டு சார். போடலாம். எல்லாரும் ஓட்டு போடலாம். அதுதான் கூட்டு வாக்காளர்கள். என்னது? கூட்டு வாக்காளர். இந்து கூட்டு வாக்காளர்கள் யார் வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனா உறுப்பினர் யார் மட்டும் தான் அங்க நிக்க முடியும்? ரிசர்வேஷன் கோயில்ல பட்டியல் இனத்த மக்கள் மட்டும் தான் இருக்க முடியும்ன்றதான் அந்த புரியுதா? இப்ப புரியுதா? நமக்கு நிறைய அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் புரியாது. புக்ல படிக்கும்போது என்னடா சொல்றாங்க, தனி தொகுதின்றாங்க, இரட்டை வாக்குரிமைன்றாரு, அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமைன்றாரு, காந்தி தனி தொகுதின்றாரு. ஆனா அது கான்செப்ட் புரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நான் சொல்றது ஓரளவு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? 1935 இந்திய அரசு சட்டம். இந்தியாவில் முற்றிலும் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தை நோக்கிய 2வது மைல்கல். அப்ப முதல் மைல்கல் என்ன? மாண்டகசம் ஸ்போர்ட் சார். ஏன்னா அவங்கதான் சார் பொறுப்புள்ள அரசாங்கம். மைல்கல்ல இந்த சட்டம் அமைந்தது. இது 321. நோட் பண்ணீங்க. இந்த சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம் எத்தனை பிரிவுகளை கொண்டிருக்கு? 321 பிரிவுகள் மற்றும் 10 அட்டவணைகளை கொண்ட ஒரு நீண்ட மற்றும் விரிவான ஆவணமா இருந்தது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம 1950 வந்தது வந்து இத்தனை பிரிவுகள், 8 அட்டவணைகள், 12 பகுதிகள். அட்டவணை 22 பிரிவு 395 பாக்குறேன் சார். அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தத அது மாதிரி சொல்றாங்க. 321 பிரிவுகள், ஆர்டிகல் 321, அட்டவணை 10 கொண்ட நீண்ட மற்றும் விரிவான ஆவணமாக இருந்தது. இதுல இருந்து தான் நம்ம எத்தனை எடுத்துட்டோம்? 3/2 பங்கு அல்லது 75%. 3/2 அல்லது 75%. இப்ப இருக்கிற அரசியலமைப்பு எங்க எடுத்துக்கிட்டோம்? இதுல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதனால இந்த சட்டத்துக்கு என்ன பேர் சொல்றான்? உண்மை சட்டம். என்ன பேரு? உண்மை சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம் என்ன அழைக்கப்படுது? உண்மை சட்டம். சரி, இதே மாதிரி இந்த 1935 உண்மை சட்டம், இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டம் எதை பேஸ் பண்ணி எதை போல அமையுதுன்றான்? 1858 விக்டோரியா மகாராணி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்களே, அத மாதிரி எது பேஸ் பண்ணி இருக்குது? அந்த மாதிரி இந்த சட்டம் இருக்குன்னா அதோட ஒப்பிடுறான். ஓகே, எதோட ஒப்பிடுறான்? 1800 நம்ம எப்படி 1950 ஜனவரி 26 வந்த சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை எதோட ஒப்பிடுறோம்? இந்த 1935 சட்டத்தோட ஒப்பிடுறோமா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா பாருங்க. அது மாதிரி 1935 வந்த சட்டத்தை எந்த சட்டத்தோட ஒப்பிட்டாங்க? 1858 வந்த விக்டோரியா மகாராணி அறிக்கையோட ஒப்பிடுவாங்க. சரிங்களா? சரி, பார்க்கலாம். சட்டம் மாகாணங்கள் மற்றும் சமஸ்தானங்களை அலகுகளாக கொண்ட அகில இந்திய கூட்டமைப்பை நிறுவுவதற்கு இது வழங்குது. மாகாணங்கள் மற்றும் சமஸ்தானங்களை அலகுகளாக கொண்ட அகில இந்திய கூட்டமைப்பு, அதை என்ன சொல்ல வரான்? கூட்டாட்சின்ற தத்துவம் பிறக்குது அப்படின்றாங்க. இந்த சட்டம் மத்திய மற்றும் அலகுகளுக்கு இடையே, மாகாணங்களுக்கு இடையே உள்ள அதிகாரங்களை 3 பட்டியல்களாக பிரிது. அதான கான்செப்ட். மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல். அப்ப இங்கதான் கூட்டாட்சி பட்டியலை பிரிச்சது. இதுல மத்திய இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, அன்னைக்கு என்ன இருக்குன்னா மத்திய அரசுக்கு 59, மாகாண பட்டியலுக்கு 54. ஓகேங்களா? மாகாணத்துக்கு எவ்வளவு? 54. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பொது பட்டியல் எங்க இருக்கு? ஒரே நேரத்தில் பட்டியல் 2க்கும் 36, பொது பட்டியல் 36. நோட் பண்ணிக்கோ. மத்திய பட்டியல் 59, மாநில பட்டியல் 54, பொது பட்டியல் 36. ஓகே, பொது பட்டியல் 36. எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கு உண்டு? வைசிராய்க்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? எஞ்சிய அதிகாரம் அதே தானே கான்செப்ட். இன்னைக்கு எஞ்சிய அதிகாரம் மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டது. பாமா சொல்லுங்க. மத்திய அரசு இத அதிகார பகிர்வு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? அது அட்டவணை 7. அட்டவணை 7 சொல்லிட்டேன். அதிகாரம் ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 249. 46ல இருந்து 269 வரைக்கும் நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஆர்டிகல் 245 என்ன சொல்லுனா, மாகாணத்தில் அதாவது மத்திய அரசு சட்டம் ஏற்றுக்கலாம், மாகாணத்துல மாகாண அரசு சட்டம் ஏற்றுக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப இப்படி சொல்லும், மாநில அரசு சட்டம் ஏற்றும் அதிகாரம் மாநிலம் மட்டும்தான் செயல்படும். மத்திய அரசு போடுற சட்டம் மத்தியில, அதாவது இந்தியா முழுவதும் மட்டும் அல்லாமல், நல்ல வார்த்தை கொண்டு, இந்தியா முழுவதும் மட்டும் அல்லாமல் இந்தியாவிற்கு வெளியே வாழும் இந்தியர்களையும் கட்டுப்படுத்தும். நான் சொல்ல புரிஞ்சா? மாநிலத்துல போடுற சட்டம் மாநிலத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் கட்டுப்படுத்தும். இந்த மாநில சட்டத்தை வச்சு கர்நாடகால போயிட்டு நீ இது பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? ஆனா மத்திய அரசு போற சட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மட்டும் அல்லாமல் இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய இந்தியர்களையும் கட்டுப்படுத்தும். ஆமாவா இல்லையா?
இந்திய குடியுரிமை வெளியில இருந்து வரவனுக்கு நீ இந்தியா விட்டு போயிட்டியா குடியுரிமை கட்டாச்சுன்னா அப்ப வெளியில இருக்கிறவனுக்கு குடியுரிமை கட்டாகுமா ஆகாதா? ஆகும். நீ ஓட்டு போடலாம்னா ஓட்டு போட முடியுமா முடியாதா? உனக்கு விசா கட்டுனா கட்டுதான். அப்போ வெளியில இருக்க கட்டுப்படும். ஆர்டிகல் 245 என்ன சொல்லுதுன்னா அந்த அரசு சட்டத்தின் அதிகாரத்தை சொல்லுது. ஓகேங்களா? என்ன சொல்லுது? சட்டத்தோட அதிகாரத்தை சொல்லுது. போடுற அதிகார எல்லையை சொல்றதுதான் ஆர்டிகல் 245. மத்தியில அவன் சட்டம் போட்டுக்கலாம், மாநிலத்துல நீ சட்டம் போட்டுக்கலாம், பொதுல வந்து 2 பேரும் சட்டம் போட்டுக்கலாம் சொல்றது 245. அதிகார பகிர்வு எந்தெந்த துறைகள்ல யார் யாரு அதிகாரம் பண்ணலாம் நான் சொல்ல புதா. எந்தெந்த துறையில 59 துறையில மத்திய அரசு சட்டம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 54 துறையில மாநில சட்டம் போட்டுக்கலாம். 36 துறையில யார் சட்டம் போட்டுக்கலாம்? பொதுப்பட்டியல் 2 பேருமே சட்டம் போட்டுக்கலாம் சொல்லக்கூடிய அதிகார பகிர்வு பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 246. ஓகேவா? அதிகார பகிர்வு 246. ஓகேவா? ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஆர்டிகல் 248 என்ன? எஞ்சிய அதிகாரங்கள். எஞ்சிய அதிகாரத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 248. எஞ்சிய அதிகாரம் யாருக்கு உண்டு? மத்திய அரசு தான் உண்டு. ஓகே. இருப்பினும் சமஸ்தானங்கள் அதில் சேராததால் கூட்டமைப்பு உருவாகவே இல்லை. இதுல எது சேர்னா சமஸ்தான அந்த இது சொல்லும் இல்லையா, மாநிலங்கள் சேர்ந்துச்சு. யார் சேரல? சமஸ்தானங்கள் 565 அவங்க சேரல. இந்த அரசு சட்டம் என்ன சொன்னா ஒட்டுமொத்த மாகாணம் பிளஸ் சமஸ்தானத்தையும் சேர்த்தணும்னு சொல்லுது. ஓகேங்களா? 565 சுதேச அரசுகளையும் சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், வங்காள மாகாணம், வடமேற்கு மாகாணம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொல்லுது. ஆனா அவங்க சேரல. மாகாணங்களின் அரசாட்சியை ஒழித்து அதன் இடத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மாகாணத்தோட இரட்டை ஆட்சி ஒழிச்சு என்ன பார்த்தோம்? சுயாட்சியை கொண்டு வருது. மாகாணங்கள் அவற்றின் வரையறுக்கப்பட்ட துறைகளில் நிர்வாகத்தின் தன்னாட்சி கொண்டு வந்துருச்சு. மேலும் இந்த சட்ட மாகாணங்களில் பொறுப்புள்ள அரசாங்களே அறிமுகப்படுத்தது. அதாவது மாகாண சட்டமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சர்களின் ஆலோசனையுடன் ஆளுநர் செயல்பட வேண்டும். இது 1937 நடைமுறைக்கு வந்தது மற்றும் 1939 நிறுத்தப்பட்டது. ஏன் நிறுத்தப்பட்டுச்சு? ஏன் நிறுத்தப்பட்டனா 2ஆம் உலகப் போர். ஓகே, 2ஆம் உலகப் போர். சோ அந்த 1939 டிசம்பர் 22 அவங்க ரிசைன் பண்ண டேவை தான் மீட்பு நாள்னு யார் கொண்டாடுவாரு? முகமது அலி ஜின்னா கொண்டாடுவார். இந்த மையத்தில் அரசாட்சி ஏற்றுக்கொள்வதற்கு வழங்கியது. மையத்துல வந்து என்ன பார்த்தோம்? கூட்டாட்சி பல துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகளாகவும் மாற்றப்பட்ட துறைகளாகவும் பிரிக்கப்பட்டன. இருப்பினும் இந்த சட்டத்தின் விதிமுறை செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. 11 6 மாகாணங்களில் இரு சபை அறிமுகத்து. அதாவது மொத்தம் 11 மாகாணமா? அந்த 11 மாகாணத்துல எத்தனை மாகாணம் இரு சபை? இரு சபைன்னு அர்த்தம் மேலவை கீழவைன்னு சொல்லும் இல்லையா, 6 சபை வந்து அறிமுகப்படுத்தியது. எனவே வங்காளம் அந்த 6 மொத்தம் எத்தனை மாகாணம்? 11 மாகாணம் அன்னைக்கு. அதான் இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை மாநிலம் இருக்குது? 38 மாநிலம் இருக்குன்னு சொல்றோமா யூனியன் எல்லாம் சேர்த்து. அது மாதிரி அன்னைக்கு எத்தனை மாநிலம் இருந்துச்சுன்னா 11ன்றாங்க. அந்த 11ல 6 மாகாணத்துல எத்தனை இருந்துச்சு? இரு சபை அறிமுகப்படுத்தியது. எனவே வங்காளம், பம்பாய், மெட்ராஸ் நம்ம பாத்தீங்கல்ல, மெட்ராஸ்ல என்னதான் இருந்துச்சு? ஈரவை தான் இருந்தது. வங்காளம், பம்பாய், மெட்ராஸ், பீகார், அசாம் மற்றும் ஐக்கிய மாகாணங்கள் சட்டமன்றங்கள் ஒரு சட்டமன்றம் மேல் சபை மற்றும் ஒரு சட்டமன்றம் கீழ் சபை ஆகியவற்றை கொண்ட இரு அவைகளாக மாற்றப்பட்டன. ஓகேவா? எது இதுல? மெட்ராஸ், வங்காளம், பம்பாய், ஓகேங்களா, பீகார், அசாம் அப்புறம் ஐக்கிய மாகாணம். இது 6த்துலயும் எத்தனை இருக்கு? இது சட்டசபை இருந்தது. நம்ம மெட்ராஸ்ல இருந்ததுதான் எப்ப கலைக்கப்பட்டது? 1986 நவம்பர் 1. ஓகேங்களா? ஓகே, மாப்போசி தலைவர் அந்த பாப்போம் அப்ப கலைக்கப்பட்டது. ஓகே. சோ ஆகியவற்றை கொண்ட இரு அவையில மாற்றம். இருப்பினும் அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பட்டியலிடப்பட்ட சாதியினர், பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தனி தொகுதிகளை வழங்குவதன் மூலம் வகுப்பாத பிரதிநிதித்துவ கொள்கை மேலும் இருக்குது. முன்ன என்ன பார்த்தோம்? தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா? சரி. 1858ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்திய கவுன்சிலை ஒழித்தது. ஆல்ரெடி பார்த்தோம். 1858 எதோட ஒப்பிடணும்னு சொன்ன இதை 1858 ஒப்புன்னு சொன்னோம்னா 1858ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டம் நிறுவப்பட்ட இந்திய கவுன்சில் ஒன்று சொன்னோமா? 1858 என்ன பண்ணிருக்கோம்? 1858 இயக்குனர் குழுவையும் கட்டுப்பாட்டு வாரியத்தையும் ஒழிச்சிட்டு கவுன்சில் குழு 15 பேர் கொண்ட கவுன்சில் குழுவை உருவாக்கி இருக்குமா? அந்த கவுன்சில் குழுவை இது ஒழிச்சிட்டு அதுக்கு பல யார் வந்துட்டா? இந்திய மாநில செயலருக்கு ஆலோசகர் குழு வழங்கப்படுது. வெறும் அட்வைஸ் பண்ற ஆலோசகர் குழு. ஓகேவா? அதான் அமைச்சரவை குழு மாதிரி. மாநில செயலருக்கு ஆலோசகர் குழு வழங்கப்பட்டது. இது நீட்டிக்கப்பட்ட உரிமை. மொத்த மக்கள் தொகையில் 10% பேர் வாக்கு. இது என்ன பண்றாங்கன்னா முன்ன எத்தனை யாரெல்லாம் ஓட்டு போட முடியும்? எப்போ? 1919 கிட்டத்தட்ட அவங்க எதுனா 1% தான் கணக்கு. கிட்டத்தட்ட மக்கள் தொகையில அது எத்தனை பேரு? 1%. இது எத்தனைனா கிட்டத்தட்ட மக்கள் தொகையில 10% முழுசா கிடையாது. 10% பேர் வாக்குரிமை பெற்றனர். ஓகேங்களா? நாட்டின் நாணயம் மற்றும் கடனை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியை நிறுவுவதற்கு இது வழி வழங்கியது. 1934
ஓகேங்களா. 1934 ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி 1935 ஏப்ரல் 1 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். பாப்போமா இந்திய ரிசர்வ் வங்கி அம்பேத்கர் ஆமாங்க சார். அவர்களோட இந்திய ரூபாய் ரூபாயின் பற்றிய பிரச்சனைகள். பிரச்சனைகள். ம். இந்திய ரூபாயின் இந்திய பிரச்சனை. ரூபாய் பற்றிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அம்பேத்கரோட இத கான்செப்ட் வச்சு இது வந்திருக்கும். ஓகே, இது பெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டுமின்றி பெடரல் பப்ளிக் சர்வீஸ் நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1924 சென்னை பணியாளர் தேர்வாணையம் ஒண்ணு வந்துருச்சு. கரெக்டா? அது 1929 மார்ச் பேர் மாற்றி 1926 மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஒண்ணு வந்துருச்சு. அப்போ இது இந்த இந்த அமைப்பை என்ன சொல்லுது? இந்த சட்டமே எதை மென்ஷன் பண்ணுது? கூட்டாட்சியை மென்ஷன் பண்ணுதுல. கூட்டாட்சியை மென்ஷன் பண்ணும்போது கூட்டாட்சி நல்லா கவனிக்கணும். கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் சென்னைக்குன்னு ஒண்ணு இருக்கு, கர்நாடகான்னு ஒண்ணு இருக்கு, மத்திய அரசுக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா சென்னைக்கும் கர்நாடகாவுக்கும் சேர்ந்து என்ன தேவை? ஒரு கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம். இந்த கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்துல யார் வேலைக்கு வருவா? சென்னையில இருந்து வேலைக்கு வரலாம், இதுல கர்நாடகால இருந்து வேலைக்கு எடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்கன்றதான் கான்செப்ட். அந்த கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டும். ஒரு பக்கம் கூட்டாட்சி தத்துவமா, இது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கூட்டாட்சி பண்ணணும். இன்னொரு பக்கம் பணியாளர் தேர்வாணையம், இன்னொரு பக்கம் கூட்டாட்சி நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாதிரி என்ன நீதிமன்றம், கூட்டாட்சி நீதிமன்றமும் உருவாக்கணும்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லும். கூட்டாட்சின்னு வந்தாலே அது எந்த கான்செப்ட் தான்? இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா. மாகாண பொது சேவையும் ஸ்தாபிப்பதற்காக வளருது. மாகாணத்தோட பொது சேவை, மாகாணத்துக்கு ஒரு 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 இது. ஏன்னா அவரு அதான சொல்றாரு, சைமன் என்ன சொல்றாரு? சென்னையில மட்டும்தான் பணியாளர் தேர்வாணையம் இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் என்ன வரணும்னு பார்த்தோம், பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்படணும்னு சொல்றாங்களே, அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு பணியாளர் தேர்வாணையம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டு பணியாளர் தேர்வாணையமும் இருக்கணும்னு சொல்லுது. சரிங்களா. 2 அல்லது மேற்பட்ட மாகாணங்களுக்கு ஆணையம் மற்றும் கூட்டு பொது ஆணையம் இருக்குன்னு சொல்லிச்சு. ஓகே, அதே மாதிரி என்ன சொன்னா, ஒரு கூட்டாட்சி நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு வழங்கியது. நல்லா கவனிக்கணும். 1974 முதல்ல ஒரு உச்ச நீதிமன்றம் அமைச்சா சார், எலிஜா எம்பி 1+3 பார்த்தோமா? அதுக்கப்புறம் 1801 சென்னை, 1823 பம்பாய். இது மூணுத்தையும் 1862 ஆகஸ்ட் 15 வந்து ஆகஸ்ட் 14 வந்து கல்கத்தா மாறிடும் உயர்நீதிமன்றமா. 1862 அடுத்த நாள் ஆகஸ்ட் 15 சென்னையும் பம்பாயும் மாறும். ஓகேங்களா. இப்ப நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம கிட்ட உச்ச நீதிமன்றம் கிடையாது, உயர் நீதிமன்றம் தான். ஓகேவா. இந்த உயர் நீதிமன்றம் இருக்கா, இது மாதிரி கூட்டாட்சி நீதிமன்றம்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தான் 1937 அமையுது. ஓகேங்களா. அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் என்ன அமைப்பு? 1+7 6 ஒரு நீதிபதி 6 ஒரு தலைமை நீதிபதி 6 1+6 மொத்தம் 7 பேரு. இந்த தலைமை நீதிபதி பேர் என்ன பார்த்தோம்? பேர் மறந்து போச்சு எனக்கு. மௌரிஸ் வியரா. அதான் மௌரிஸ் வியர். ஓகே, மௌரிஸ் வியர். ஓகேங்களா. அவர் பேர் வந்து மௌரிஸ் வியர். இந்த 1937 உருவாக்கப்பட்ட 1+6 அதாவது 7 அமைப்பு தான் 1950 ஜனவரி 26 அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு உச்ச நீதிமன்றம் தேவைப்படுதுன்னு சொல்லி 1950 ஜனவரி 28 ஒரு உச்ச நீதிமன்றம் நடைமுறைக்கு வரும் இல்லையா. அது எந்த உச்ச நீதிமன்றம்? இங்க இருக்கிற கூட்டாட்சி நீதிமன்றம். சென்னையில் உருவாக்கப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தான் நம்ம 1950 ஜனவரி 28 அன்னைக்கு என்னவா நடைமுறைப்படுத்துறோம்? உச்ச நீதிமன்றமா நடைமுறைப்படுத்துறோம். புரிஞ்சா? இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் பின்னாடி என்னவா மாறுது? 1947. அதுக்கப்புறம் 47 இந்திய சுதந்திர சட்டம் பிப்ரவரி 20. என்ன சொல்றாங்க? 1947 இந்திய சுதந்திர சட்டம் பிப்ரவரி 20 சொல்றாங்க. பாக்கலாம். 1947 பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி பிப்ரவரி 20 ஒரு கூட்டு பேசுவார் இல்லையா, அதை சொல்றாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி ஜூன் 30 அவர் என்ன சொல்லுவாரு? 1947 பிப்ரவரி 20 அவர் பேசுவார் மைக்ல. அவர் என்ன சொல்லுவார்னா, 1948 ஜூன் 30 நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், சுதந்திரத்தை தரன்னு சொல்லி அறிவிப்பார். அதன் பிறகு அதிகாரம் பொறுப்புல இந்திய கைகளுக்கு மாற்றப்படும் அப்படின்றாரு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து நாட்டை பிரிக்க கோரி என்ன முஸ்லீம் லீக்கில் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. ஜூன் 3 1947 யார் சொல்லலாம்? மவுண்ட் பேட்டனோட இது சொல்லலாமா? அரசியலமைப்பு சபையால் 1947 உருவாக்கப்பட்டது. எந்த அரசியலமைப்பும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத நாட்டின் பகுதிகளுக்கு பொருந்தாது என்று தெளிவுபட்டது. இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதே நாளில் ஜூன் 3 1947 இந்தியாவின் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் திட்டம் எனப்படும் பிரிவினை திட்டத்தை முன்வைத்தார். இத்திட்டத்தை காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்றுக்கொண்டன. இந்திய சுதந்திர சட்டம் 1947 ஏற்றுவதன் மூலம் திட்டத்திற்கு உடனடி விளைவு வழங்கப்பட்டது. ஓகே, அவங்க ஏத்துட்டு உடனே சுதந்திரம் வழங்கிட்டாங்க. இந்த சட்டத்தின் அம்சங்கள்: இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஆகஸ்ட் 5 1947 முதல் இந்தியாவை ஒரு சுதந்திரம் மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக அறிவிச்சிருச்சு.
இது இந்தியாவை பிரித்து பிரித்தானிய காமன்வெல்த்தில் இருந்து பிரிந்து செல்லும் உரிமையுடன் நீங்க பிரித்தானிய காமன்வெல்த்தில் இருந்து, ஏன்னா பிரித்தானியனா பிரிட்டிஷ் அரசு கீழே இந்தியா மட்டும் கிடையாது, அவன் கீழே ஆஸ்திரேலியா, அவன் கீழே வந்து அயர்லாந்து, எல்லா நாடுகளும் அவன் கட்டொழிச்சு அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற உரிமை கொடுத்துச்சு. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இது சுதந்திர ஆதிகளை உருவாக்கியது. இது வைஸ்ராய் பதவியை ஒழிச்சிருச்சு. ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒரு கவர்னர் ஜெனரலை வழங்குது. அது போல கொண்டு வராங்க, மீண்டும் ஜெனரல் ஆளுநரை வழங்குறாங்க. அவர் மேலாதிக்க அமைச்சரவையின் ஆலோசனை பேரில் பிரிட்டிஷ் மன்னரால் நியமிக்கப்படுவார். ஆமா, அவர் இப்போ இந்தியா சுதந்திரம் அடிச்சு 1947, ஆனா அப்பயும் ஆளுநர் யார் தான் நமக்கு? மவுண்ட் பேட்டன் தான். ஆமா தானே? ஏன்னா இவ்வளவு நாளா அவன் நம்மள ஆட்சி செஞ்சு உடனே நீ எப்படியோ கெட்டு போறான்னு விட்டு போக மாட்டான். அப்பயும் யாரை கொண்டு விட்டுட்டு போறான்? ஒரு ஆளுநர் மவுண்ட் பேட்டனை விட்டுட்டு போறாரு. பிரிட்டானியில் உள்ள அவரது மாட்சிமை அரசாங்கத்திற்கு இந்தியா அல்லது பாகிஸ்தான் அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த பொறுப்பும் இல்லை. அதாவது ரெண்டு பேரும் என்ன பண்ணா, இந்தியா பாகிஸ்தானை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுநரை விட்டுட்டு போறாரு. ஓகேவா? சரி, இரு ஆதிக்கங்களின் அரசியலமைப்பு சபைகளுக்கு அந்தந்த நாடுகளுக்கான அரசியலமைப்பு உருவாக்கணும் பார்த்தோமா, ஏற்றுக்கொள்ளவும் மற்றும் சுதந்திரம் சட்டம் உட்பட பிரிட்டிஷ் பார்லிமெண்டத்தின் எந்த ஒரு செயலையும் ரத்து செய்யவும் இதுக்கு அதிகாரம். எந்த அதிகாரம் தான்? 1947 இயற்றப்பட்ட அந்த சுதந்திர சட்டத்தையே நீ என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியேப்பட்ட பவரையும் நம்ம கொடுத்துட்டு போறாங்க. இரு மேலாதிக்கங்களின் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிகளுக்கும், அதாவது அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைகளுக்கும் அந்தந்த பிரதேசங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், சட்டமேற்ற அதிகாரம் அளித்தது. அவ்வளவுதான். இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு நடைபெற்ற ஆகஸ்ட் 1540 நிறைவேற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆளுநரின் எந்த சட்டமும் ஆதிக்கத்தின் சட்டமேற்றம் சட்டத்தால் நீட்டிக்கப்படாவிட்டால் அது நீட்டிக்கப்படாது. அது சும்மா நம்ம கான்செப்ட் தான். இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளரின் அலுவலகத்தை ஒழிச்சு அந்த செயலகம், ஏன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலத்தை ஒழிச்சிருச்சு, அவரது செயல்பாடுகளை காமன்வெல்த் விவகாரங்களுக்கான செயலாளருக்கு மாற்றியது. ஆகஸ்ட் 1947 முதல் இந்திய சமஸ்தானங்கள் மற்றும் பழங்குடியின பகுதியிலான ஒப்பந்த உறவுகள் மீதான பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தின் தோல்வி வந்துருச்சு. இது இந்திய சமஸ்தானங்களுக்கு இந்தியா அல்லது பாகிஸ்தான், நாம் சொன்ன மாதிரி என்ன சொல்லணும், சுதேஷ் அரசியல் என்ன சொல்லும், நீ இந்தியா கூடயோ போய் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கோ, அப்படின்னா தனியா கூட இருந்துக்கோ அப்படின்ற ஒரு பத்திரத்தை கொடுத்துட்டு போயிடும். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை 1930 எது கண்டினியூ ஆகும், உனக்கான அரசாங்க சட்டத்தை உருவாக்குற வரை 1935 ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆதிக்கங்கள் மற்றும் மாகாணங்களின் ஆளுகைக்கு இது வழங்கியது. எவ்வாறாயினும் சட்டத்தில் மாற்றங்களை செய்ய ஆதிக்கங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஓகே, பிரிட்டிஷ் மன்னரின் பில்களை வீட்டோ செய்வதற்கான உரிமையை பறித்தது. பிரிட்டிஷ் மன்னரின் பில்களை வீட்டோ செய்வதற்கான, அதாவது நமக்கு கடைசி சட்டம் நமக்கு வந்து யாரு ஒப்புதல் அளிப்பா, ஒப்புதல் ரத்து செய்யறதோ ஒப்புதல் அளிக்கிறதோ யாரு, பிரிட்டிஷ் மன்னர் தான். சோ அந்த அதிகாரத்தை இது பறிச்சிருச்சு. ஓகேவா? சில மசோதை முன்பதிவு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த உரிமை கவர்னர் ஜெனரலுக்கு ஒதுக்கப்பட்டது. இது இப்ப யாருக்கு வந்துருச்சு, கவர்னர் ஜெனரலுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அவரது மாட்சியின்மை பேரில் எந்த மசோதரும் ஒப்புதல் அளிக்க கவர்னர் ஜெனரலுக்கு. இப்போ 1947 அதுதானே இன்னைக்கு பிரதமர் வந்து இப்ப மசோதா யாரு, இப்ப நேரு தலைமையில ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு யாரு ஒப்புதல் அளிக்கணும்? 1947 யாரு ஒப்புதல் அளிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? மவுண்ட் பேட்டன் தான் அளிச்சிருக்கணும். ஏன்னா 1950க்கு மேல 52 தேர்தல் நடந்து 50ல தானே யாரு வரா, குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் எங்க வராரு, 50ல தான் வராரு. அப்போ இந்த குடியரசுத் தலைவர் தான் இதுக்கு முன்னாடி என்ன, மவுண்ட் பேட்டன் தான் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் கணக்கு ஆளுநர். ஓகேவா? மவுண்ட் பேட்டன் தான் இன்னைக்கு யாரு, குடியரசுத் தலைவர். சரியா? நோட் பண்ணி வச்சுங்க. மவுண்ட் பேட்டன் தான் நீங்க ஒப்புதல் அளிச்சிருப்பாரு. அதான் இங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யாருகிட்ட போய் இறுதி ஒப்புதல் வாங்கிட்டு வர சொன்னோம், இங்கிலாந்து மன்னர்கிட்ட வாங்கணும்னு சொன்னோமா, மன்னர்கிட்ட வாங்க தேவையில்ல. இனிமே நீ யாருகிட்ட வாங்கிக்கலாம், உங்க நாட்டுக்குன்னு ஒரு ஆளுநர் விட்டு போனோம் இல்லையா, அவங்ககிட்ட வாங்கிக்கலாம், அவர்கிட்ட வாங்கிக்கலாம், அந்த ஆளுநர் கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் மாகாண ஆளுநர்களை மாநிலங்களின் அரசியலமைப்பு தலைவர், நம்ம சொன்னோம் அவர் என்னது, ஆளுநர் பெயரளவு தலைவராக நியமித்தது. இந்த ஆளுநர் யாருன்னா குடியரசுத் தலைவருக்கு சமம். அவர் என்ன பண்றாரு, மாநிலங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு ஆளுநர்களை நியமிக்கிறாரு. அனைத்து விவரங்களும் அந்த மாதிரி சபையின் ஆலோசனைப்படி அவர்கள் செயல்பட வைக்கப்பட்டனர். இது இந்தியாவின் பேரரசர் என்ற பட்டத்தை அரச பட்டங்களில் இருந்து நீக்கியது. அதாவது இங்கிலாந்து மன்னர் என்ன பண்ணிச்சு, இனிமே இங்கிலாந்து மன்னர் தான் இந்தியாவோட பேரரசர் கான்செப்டை தூக்கிடுச்சு. சிவில் சர்வீஸ்களுக்கான நியமனம் மற்றும் இந்திய மாநில செயலாளர் பதவிகளுக்கான இடஒதுக்கீடு ஆகியவற்றை அது நிறுத்திடுச்சு. ஆகஸ்ட் 1947 முன்னர் நியமிக்கப்பட்ட சிவில் சர்வீஸ் உறுப்பினர்கள் அதுவரை அவர்களுக்கு தகுதியான அனைத்து சலுகைகளையும் அனுபவிப்பார்கள். ஓகேங்களா? அதாவது 1940 ஆகஸ்ட் 1947 முன்னாடி நியமிக்கிட்டாங்க இல்லையா, அந்த IAS அந்த உறுப்பினர்கள் அவங்களுக்கான தகுதியான அனைத்து சலுகைகளையும் என்ன பண்ணுவாங்க, பின்னாடியும் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிடுச்சு. 14 ஆகஸ்ட் நள்ளிரவில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவு வந்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 புதிய சட்ட டொமினியன்கள் அதிகாரம் மாற்றப்பட்டது. ஓகே, மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் புதிய டொமினியன் முதல் கவர்னர் ஜெனரலாக ஆனார். அவர் ஜவஹர்லால் நேருவின் முதல் பிரதமராக பதவியேற்றார். அவ்வளவுதான். ஓகேவா? சோ சுதந்திரம் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது 1946. டொமினியன் நம்ம பாக்கலையா, இந்திய அரசியல் நிர்ணய சபை 1946 ஒரு டொமினியன் இதை உருவாக்கணும்ல, அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும். அந்த அரசியல் நிர்ணய சபை அப்படியே என்னவா மாறிடுச்சு, பாராளுமன்றமா மாறிடுச்சுன்றான். கேக்கலையா? ஓகேவா? அரசியல் நிர்ணய சபை என்னவா மாறிச்சு, பாராளுமன்றம் மாறிச்சு. அவ்வளவுதான். அந்த இடைக்கால அரசாங்கம் நம்ம பார்ப்போம்.
ஜவஹர்லால் நேரு தான் சபையின் துணைத் தலைவர், வெளியுறவு, காமன்வெல்த் உறவுகள். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து முகப்பு, தகவல் ஒலிபரப்பு. ஓகேங்களா, இதை படிக்கலாம், இப்ப டைம் இல்ல. ஓகேங்களா, இதை விட்டுட்டு போறேன் நானு. ஓகேவா. குறிப்பு: இடைக்கால அரசாங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தனர். வைஸ்ராய் நிர்வாகம், அவங்க ஒரு உறுப்பினராக இருந்தாங்க. வைஸ்ராய் தொடர்ந்து இருந்தார், சபையின் தலைவர். ஆனால் ஜவஹர்லால் நேரு நியமிக்கப்பட்ட போது பேரவையின் துணைத் தலைவர். என்ன சொல்ல வரான்னு இடைக்கால அரசாங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தனர். வைஸ்ராய் நிர்வாக சபை. ஓகே, வைஸ்ராய் தொடர்ந்து இருந்தார். ஓகே, சபையின் தலைவர். ஆனால் ஜவஹர்லால் நேரு நியமிக்கப்பட்டார், பேரவையின் துணைத் தலைவர். அது என்ன சொல்றாங்களோ. சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை. இது வந்து என்ன வந்துச்சுன்னா இடைக்கால அரசாங்கம். இது மேலக்கிறது. இது அப்படியே என்னவா மாத்தப்படுது? இந்த அரசியல் நிர்ணய சபையில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபையோட இப்ப புரியுது. இந்த அதாவது டெம்பரரியா ஒரு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணும் இல்லையா, இடைக்கால அரசாங்கம். இதோட தலைவர் யாருன்னா யாரு? ஆளுநர். இதோட தலைவர் ஆளுநர். இதோட துணைத் தலைவர், இந்த சபையோட துணைத் தலைவர் தான் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. இதுக்கப்புறம் இங்க உருவாக்கணும் இல்லையா, இதோட முதல் அமைச்சர். இதோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர். நேருன்னு மாத்திக்காங்க தலைவர். சரி, பார்த்தோம். பிரதமர், வெளியுறவு விவகாரம். சரி, இதுல நோட் ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமர், வெளியுறவு விவகாரம், காமன்வெல்த் உறவுகள், அறிவியல் ஆராய்ச்சி. சர்தார் வல்லபாய் பட்டேல் வீடு, தகவல், ஒலிபரப்பு பிளஸ் உள்துறை அமைச்சகம் பார்ப்போம். அதுதான் வீடு, தகவல்னா உள்துறை அமைச்சகம். வீடு தான், உள்துறையை தான் இங்க வீடுன்னு கொடுத்து வச்சுக்கிறான். அதாவது டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் அப்படியே ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இல்லையா, வீடுன்னு எங்கேயாவது இருக்கா, வீடு அமைச்சகம்னு, உள்துறை அமைச்சகம் தான் என்ன சொல்றான், வீடுன்னு மாத்தி வச்சுக்கிறான். சரி, அப்புறம் R.K. சண்முக செட்டி முதல் நிதி அமைச்சர் யாரு? முதல் நிதி அமைச்சர் ஆமா லான் மாத்தாய் வந்து ரயில்வே மற்றும் போக்குவரத்து. கல்வி, முதல் கல்வி அமைச்சர் நவம்பர் 11. யாரோட 14? ராஜேந்திர பிரசாத் வந்து உணவு மற்றும் விவசாயம். உங்களை ஒரு குடிக்கு தேவையானது உணவும் விவசாயம் தான். அதனாலதான் ஒரு குடியரசுத் தலைவராக மாத்திட்டான்னு வச்சுக்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சட்டம், முதல் சட்ட அமைச்சர் யாரு? அவர் தான், B.R. அம்பேத்கர் தான். ஜக்ஜீவன் ராம் தொழிலாளரா. சர்தார் பல்தேவ் சிங் பாதுகாப்பு அமைச்சர். சர்தார் பல்தேவ் சிங் யாரு? பாதுகாப்பு அமைச்சர். நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து பாபா, C.H. பாபா. யாரு இவரு? C.H. பாபா யாரு? ஜஹாங்கீர் ஓமி பாபான்னு சொல்றோமா, அணுத்துறையின் தந்தை என்று சொல்லுவோம்ல நம்ம இதுல, அவருதான். ஓகேவா. அடுத்து வந்து அகமது தொடர்பு டாக்டர் பிரசாத் மூர்த்தி. டாக்டர் ஷியாமா பிரசாத் மூர்த்தி வந்து தொழில்கள் மற்றும் பொருட்கள். ஓகேங்களா. ஓகே, காட்கில் வந்து வேலைகள் சுரங்கம். அவ்வளவுதான், போதும். முகலாய பேரரசர் ஷா ஆலம். எங்க படிச்சோம்? முகலாய பேரரசர் ஷா ஆலம் பக்சார் போரில். ஆமா. ஓகே, பக்சார் போரில் 1864 வெற்றி பெற்ற பிறகு நிறுவனத்திற்கு திவானி வழங்கினார். யாரு? முகலாய பேரரசர் ஷா ஆலம் தான் வந்து பக்சார் போர்ல வந்து இவங்க வெற்றிட்டாங்களா, ஆங்கிலேய வெற்றி பெற்றதுக்கு என்ன திவானி வழங்கினார் படிச்சோம். இது அப்போதைய பிரதமர் வில்லியம் பிட்டால் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தலாம். இது அப்போதைய பிரதமர் வில்லியம் பிட்டால் அந்த திவானி முறைய சொல்றாங்க. திவானி முறை வந்து பிரதமர் வில்லியம் பிட்டால் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதை சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, இது அப்போதைய பிரதமர் வில்லியம் பிட்டால் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கேக்குதா? அந்த நேரத்தில் நிறுவனத்தின் சிவில் சேவைகள், உடன்படிக்கை செய்யப்பட்ட சிவில் சேவைகள் மற்றும் உடன்படிக்கை செய்யப்பட்ட சிவில் சேவைகள் என வகைப்படுத்தப்பட்டன. ஒண்ணு இல்ல, இது என்னன்னா அன்னைக்கு வந்து திவானி முறை வழங்குறாங்க. அதுல வந்து சிவில் சேவைகள், உடன்படிக்கை, அதான் அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் இங்கிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உடன்படிக்கை மேற்கொள்வாங்க. அதான் சொல்றாங்க. முந்தைய நிறுவனத்தின் சட்டத்தால் உருவாப்படுது, பிந்தைய இது வேறு ஒரு தேவையில்லை. சுபாஷ் சி காசியப் நமது அரசியலமைப்பு, தேசிய புத்தகம், ட்ரஸ்ட், 3ஆம் இதெல்லாம் தேவையில்லை. இந்தியாவில பட்ஜெட் எப்ப அறிமுகப்படுத்த சொன்னோம்? 1860. பட்ஜெட் 1860. ஓகே. அடுத்து வந்து V.N. சுக்லா இந்திய அரசியலமைப்பு கிழக்கு புத்தகம் நிறுவனம் 10வது பதிப்பு. இதெல்லாம் அந்த இதை பண்றாங்க. பிரகடனத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அதாவது அவரது மாட்சிமை அரசாங்கத்தின் கொள்கையானது நிர்வாகத்தின் ஒவ்வொரு கிளையிலும் இந்தியர்களின் கூட்டை அதிகரிப்பதும் சுய அரசு நிறுவனங்களின் படிப்படியான வளர்ச்சியும் ஆகும். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா. அதாவது 1858 சொல்லிப்பாங்களே அந்த கான்செப்ட் நினைக்கிறேன். இது ஓகேவா. இது இந்தியாவில் உயர்ந்த குடிமை பணிக்கான லீ கமிஷன். நான் சொன்னேன்ல, எந்த கமிஷனு? அந்த இது சார், பணியாளர் தேர்வு வாரியம் பரிந்துரையின் பேரில் இந்தியாவில் உயர்ந்த குடிமை பணிகளுக்கான லீ கமிஷனின் பரிந்துரையின் பேர்ல தான் 1924 என்ன உருவாக்கப்பட்டது? சென்னை பணியாளர் தேர்வு ஆணையம் உருவாக்கப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. ஓகே. இந்திய சுதந்திர மசோதா ஜூலை 4, 1947 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எப்போ அறிமுகப்படுத்தது? நமக்கு வந்து ஏற்றப்பட்டது வந்து ஜூலை 18. அவங்க கையெழுத்து போட்டது வந்து ஜூலை 18. அது ஞாபகம் இருக்கும். ஆகஸ்ட் 5 நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். ஆனா எப்போ மசோதா அறிமுகம் பாத்துங்க,
எழுதிக்கோங்க. ஜூலை இந்திய 4 சட்டமன்ற சார். ஜூலை ஓகே. 4 ஜூலை 1947 4. அன்று ஒப்புதலை பெற்றது. இந்த சட்டம் ஆகஸ்ட் 47 நடைமுறைகள். ஜூலை 4 1947 அறிமுகப்படுத்தப்பட்டு ஜூலை 18 1947 அன்று ஒப்புதலை பெற்றது. இந்த சட்டம் ஆகஸ்ட் 5 1947 நடைமுறைக்கு வந்தது. 2 டொமினியன்களுக்கு இடையிலான எல்லைகளை யார் பார்த்தோம்? ராட்க்ளிஃப் பார்த்தோமா? ராட்க்ளிஃப் தலைமையிலான எல்லைக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் மேற்கு பஞ்சாப், பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க? மேற்கு பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தான், அப்படிதான் இருந்துச்சு. இப்படி இருக்குன்னா இந்தியா எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு பாகிஸ்தானு, அதான் மேற்கு பஞ்சாப், இது நமக்கு வந்துடும். கிழக்கு பஞ்சாப் யாருக்கு வந்துடும்? இது கிழக்கு, இது மேற்கு. மேற்கு பஞ்சாப், அதுக்கப்புறம் ஓடக்கூடிய சிந்து, பலுசிஸ்தான், அப்புறம் கிழக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் வந்து கிழக்கு வங்காளம். இது வந்து மேற்கு யாருக்கு? இந்தியாவுக்கும். கிழக்கு யாருக்கு? கிழக்கு வங்காளம். இன்னைக்கு பங்களாதேஷா இருக்கிறது, அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் இந்த சட்டத்தின்படி. ஓகேங்களா? வடமேற்கு கிழக்கு வங்காளம், வடமேற்கு எல்லைப்புறம் இந்த பக்கம் வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் மற்றும் அசாமில் இந்த பக்கம் அசாமில் சில சில்கேட் மாவட்டம் ஆகியவை எல்லாம் சேர்ந்து யாருக்கு வந்துருச்சு? நம்ம பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. வாக்கெடுப்பு சில்கேட்டில் நடந்த வாக்கெடுப்பு பாகிஸ்தானுக்கு. சில்கேட்ல வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு போறீங்களா இந்தியாவுக்கு போறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நாங்க பாகிஸ்தான் போறோம்னால அவரையும் சில்கேட்டையும் நம்ம அசாம்ல இருக்கிற சில்கேட்டையும் பாகிஸ்தானோட இணைச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த 1947 இந்த பக்கம் இருந்த வங்காளம், சரிங்களா? இந்த பக்கம் இருந்த வங்காளம், அதாவது இது என்ன வங்காளம்? கிழக்கு வங்காளமா? இந்த கிழக்கு வங்காளம் தான் 1971 இந்திரா காந்தி அம்மையார் கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்தியா வந்து ஆபரேஷன் அந்த இதுல போர்ல இது பண்ணி. ஓகேவா? என்ன பேரு? ஷேக் ஹசீனா பிரதமர் இருப்பார்ல சார் பங்களாதேஷ். பிரதமர் ஷேக் ஹசீனா. ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போர் செஞ்சு 1971 தான் வங்காளம் வந்து தனி நாடாக பிரியும். பாகிஸ்தானோட கண்ட்ரோல் வந்து பிரியும். ஓகே. சோ அவ்வளவுதான். ஓகே. எது முடிச்சிட்டோம்? எது ஓவர்? அந்த அரசியல் பின்னணி வரலாறு பின்னணி வரும். ஓகேவா? என்னால இது மாதிரி எல்லா இதுவும் படிக்கவும் முடியாது, நமக்கு டைமும் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, முடிஞ்சா நான் என்ன பண்றேன், எது எனக்கு நமக்கு புதுசா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இல்ல எந்த பாயிண்ட் முக்கியமோ அந்த பாயிண்ட் மட்டும் பார்த்து போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? சோ இல்ல என்ன கேக்குது ரமேஷ், சொல்லுங்க ரமேஷ். நீங்க கிளாஸ் கரெக்டா இப்ப முடியுங்க சார். நான் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன் சார். ஓகே. ரெக்கார்ட் முடிச்சிடலாம். ஓகேவா? சோ அடுத்த பாட்டு என்னால கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது. ஆனா சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தா இது மாதிரி ஒரு மாதிரி படிச்சிடுங்க. ஓகேவா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஷேர் பண்ணுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே ப்ரோ, போட்டுக்கலாம், யூடியூப்ல போட்டுக்கலாம்.